ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகைன் இந்த வீடியோலையும் ஒரு சூப்பரான மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் கூலாக உட்காந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ தான் போஸ்ட்மேன் வராங்க. அவள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஜியாங்பே யூனிவர்சிட்டியில் அவளுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த கால் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் செம ஹாப்பி. அந்த ஹாப்பியான நியூஸை சொல்றதுக்காக அம்மா பிரதர் அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள வரா. அம்மா எனக்கு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, அதுக்கு ஏன் இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்டுறாங்க. பிரதருக்கும் ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சிருக்கு, அதுக்காக தான் அவங்க அம்மா ஸ்பெஷலாக ஃபுட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தம்பி சொல்கிறான். சரி சாப்பிடுங்க, இப்போ ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கீழே கிடக்கிறத கொடுக்குறாங்க. பட் பிரதர் நீ க்ளீனாக அவ்வளோ சாப்பிடு, நான் இதை க்ளீன் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு பிரதர் ஹீரோயின் மேலே கேரிங்காக இருக்கான். ஒரு தேர்ட் ரேட் காலேஜில் சீட் கிடைச்சதுக்கு ஓவரா துள்ளாத அப்படிங்கிற மாதிரி அம்மா திட்டுறாங்க. இப்போ அட்மிஷன் லெட்டர் வாங்கி பார்த்துட்டு, அம்மா இது டாப் யூனிவர்சிட்டிமா, ஜியாங்பே யூனிவர்சிட்டி அப்படின்னு பையன் சொல்கிறான். காலேஜுக்கு போகணுன்னா நிறைய காசு தேவைப்படும்ல அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு ஹீரோயின் அனுப்புறதுல விருப்பம் இல்லை. ஹீரோயினும் அதுக்கு தான் எனக்கும் பிரதருக்கும் சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் நாங்கள் 2 பேரும் சேவ் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல அப்படின்னதும், இப்போ தம்பி ஆமாம்ல நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு 2 பேரோட சேவிங் அக்கௌண்ட் புக்கையும் எடுத்துகிட்டு வரான். அதில் தம்பியோடதுல பார்த்தா நிறைய அமௌண்ட் இருக்கு. உனக்கு இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கியா? அப்போ என்னோடதும் நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணதுக்கு நெறைய அமௌண்ட் இருக்கும். அப்படின்னு ஹீரோயின் ஓப்பன் பண்ண போறா. இப்ப எதுக்கு அத பார்க்குறீங்க? சாப்பிடுங்க. உன்னோடதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட புக்க வாங்கி வைக்கிறாங்க. அம்மாக்கு அவள காலேஜ்க்கு அனுப்புறதுல விருப்பம் இல்ல. அம்மா போனதும் இப்போ ஹீரோயின் அந்த புக் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில ₹58 தான் இருக்கு. என்னது என் அமௌண்ட் எல்லாம் எங்க? அப்படின்னு ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறா. இப்ப அம்மா வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டா, அம்மா என் காசு என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க என்னோட காசையும் சேர்த்து பிரதரோட அக்கவுண்ட்ல போட்டீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமா. அதுக்கு இப்ப என்ன? நீ ஒரு பொண்ணு தானே. நீ காலேஜுக்கு போய் என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க பொண்ண விட பையன மேலன்னு நினைக்கீங்களா? பொண்ணோட காச திருடியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. அப்ப அம்மாவும் ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு ஆன்டி உள்ள வராங்க. இங்க என்ன சத்தம்? அப்படின்ட்டு. நீ நல்ல நேரத்துக்கு வந்திருக்க. இவ ஒரு பொண்ணு தானே. காலேஜுக்கு போய் என்ன பண்ண போறா கேளு. அப்படின்னா, அந்த ஆன்ட்டியும் பெரிய பூமர் போல. நீ பொண்ணு தானே! நீ காலேஜுக்கு போய் என்ன பண்ண போற? படிக்கிறதுல என்ன இருக்கு? எப்படியும் லாஸ்ட்டா நீ ஒரு மேன மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை தான் பெத்துக்க போற. அதுக்கு இந்த படிப்பு செலவுலாம் வேஸ்ட்டு தான். அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டியும் சொல்லுது. இந்த டைம் தம்பி வரான். "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு கேட்டா, அவளே காச திருடிட்டு என்ன ப்ளேம் பண்றாடா? அப்படிங்கிற மாரி அம்மா அவன் முன்னாடி மட்டும் ஆக்ட் பண்றாங்க. "அம்மா நீங்க காசு எடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி படிக்க முடியும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு தான் ஸ்பான்சர் பண்றதுக்கு ஒரு சார் இருக்கார்ல, அவர்ட்டயே காசு கேளு" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. "அம்மா நான் அடல்ட் ஆயிட்டேன். இன்னுமே அவர்ட்ட போய் ஸ்பான்சர்ஷிப்காக நிக்க முடியுமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நீ தான் அடல்ட் ஆயிட்டன்னு தெரியுதுல்ல, எத்தனையோ வழி இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல ஹீரோயினும் கோச்சுக்கிட்டு போறா. இப்போ போய் கோவத்தெல்லாம் ஒரு பாட்டில் எடுத்து குத்தி அதுகிட்ட கோவத்த காமிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஃப்ரெண்டு கால் பண்றா. "இங்க சம்மர் ஜாப் நெறைய வேக்கன்ட் இருக்கு. நீ வந்து ஜாயின் பண்றியா?" அப்படிங்கிற மாரி அவ கால் பண்ணி கேட்குறா. ஹீரோயினுக்கும் மணி தேவைப்படுது காலேஜ் போறதுக்கு. அதனால அவளும் சிட்டிக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு நெனைக்கிறா. ஃப்ரெண்டோட கண்டிஷன் அங்க ரூமுக்கு கூட ரெண்ட் பே பண்ணாம இருக்கா. அதான் இப்போ ஒரு பெர்சன கூப்ட்டுருக்கேன்ல, அவ வந்து பே பண்ணுவா அப்படிங்கிற மாரி அதுக்காக தான் ஹீரோயின கூப்ட்டுருக்கா. இப்போ ஹீரோயினும் சிட்டிக்கு போறதா டிசைட் பண்ணிட்டால. அதனால அவளோட ஸ்பான்சருக்கு லெட்டர் எழுதுறா. சார் நான் சீக்கிரமே சிட்டிக்கு வரப்போறேன். நான் உங்கள நேர்ல மீட் பண்ணி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் போடுறா. இந்த லெட்டர் வாங்குற ஸ்பான்சர் தான் ஹீரோ, ப்ளூ குரூப்போட சேர்மன். இப்போ அந்த லெட்டர பார்த்ததும் எனக்காக ஒரு பர்சன போய் பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்புறான். இங்க ஹீரோயின பிக்கப் பண்றதுக்காக ஃப்ரெண்ட் வந்திருக்கா. கால் உடைஞ்சிருக்கு. உன் காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அத நான் ட்விஸ்ட் பண்ணிட்டேன். சரி வா, இது என்ன வில்லேஜ்ல இருந்து வந்தா இப்படி மூட்டை கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின பார்த்தா அவளும் எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்னு எல்லா மூட்டையும் அவ கையில குடுத்துட்டு போறா. இவள கூப்பிட்டதுக்கு இந்த மூட்டையெல்லாம் என் தலையில கட்டிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் நின்னுட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ அனுப்புன ஆள் வரான். நீங்க தான் மிஸ் சென்னா அப்படின்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்றா. உங்கள மிஸ்டர் லூ என்ன கூட்டு வர சொன்னாங்க. உங்களோட எஜுகேஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொன்னதும் இவளும் அது வந்து அப்படின்னு சொல்ல வருவா. நானே லக்கேஜ் எல்லாம் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வைக்க இவளும் ஜாலியா தான் இருக்கும் கார்ல போனா அப்படின்னு கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. ஹீரோயின் வந்து பார்க்கும்போது இங்க நின்ன ஃப்ரெண்ட காணோம். ஃப்ரெண்டு கார்ல போய்கிட்டு இருக்கா. இங்க லூ மேன்ஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அங்க ஹீரோவ பார்த்ததும் உன் லெட்டர நான் படிச்சேன். நானே உனக்கு ரெண்டலுக்கு அபார்ட்மெண்ட் பார்த்து தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் ஏன் இங்கேயே ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு அவ கேட்குறா. ஹீரோவும் ஒரு மாதிரியா பார்க்க, இல்ல நான் இப்பதான் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன். என் கால் வேற ட்விஸ்ட் ஆயிருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச பர்சன் கூட ஸ்டே பண்ணா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமேன்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான்.
பட் 3 ஃப்ளோருக்கு நீ வரக்கூடாது. அது என்னோட பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிடுறான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் அப்படின்னு ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறா. ஹீரோயின் ஃப்ரெண்டோட அட்ரஸ்ல தான் இப்ப போய் இருக்கா. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி "நீ எங்கிட்டு போய் தொலைஞ்ச?" அப்படின்னு கேட்டா, "நான் ஒரு பிசினஸ் மேட்டரா வெளிய வந்தேன். என்னோட ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணிடுறியா?" அப்படின்னு கேட்டா, "நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். இப்போ ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "ஓகே கேரி ஆன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ வச்சுடுறா. இவளுக்கு லைஃப் இங்க ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஹீரோயின் இங்க லூ குரூப்க்கு தான் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அவள பார்த்ததுமே, "நீ இங்க வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கியா? உன்னை மாதிரி வில்லேஜ் பொண்ணுக்குலாம் என்ன தெரியும்?" அப்படிங்கிற மாரி பேச, "நீங்க இப்படி வேலிடேட் பண்ணும்போதே உங்களோட தகுதி என்னன்னு தெரியுது. உங்கள மாரி பெர்சன்ஸ்லாம் கம்பெனில இருந்துட்டாலும், அந்த கம்பெனி விளங்கிடும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எந்திரிக்க போறா. அப்போதான் அந்த இன்டர்வியூவர் ஹீரோயினோட நேம பார்க்குறாங்க. அதுல சென் ஜியாங்ன்னு போட்டிருக்கு. "ஐயோ! இவளா?" அப்படின்ட்டு டக்குனு அப்படியே டோன மாத்திட்டு, "உங்கள வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம்." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கான். "சென்ஜியாங்கிற பொண்ணு வரும். அவ தான் என்னோட பர்சனல் செக்ரட்டரி இனி." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ அந்த பொண்ணு தான் இவ அப்படின்னு தெரிஞ்சதும், அவகிட்ட மோதக்கூடாதுல்ல. அதனால எல்லாமே ஸ்மூத்தா பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஃபைல பார்த்துட்டு இன்னொரு லேடியும், "இவ்ள எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்க? இவ வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு." அப்படிங்கிற மாரி கேட்குறா. அந்த டைம் ஹீரோவும் வரான். "வில்லேஜ்லேருந்து வந்தா என்ன? டேலண்ட் தான் முக்கியம்." அப்புறம் சென்ஜியாங் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. "இவ யாரு?" அப்படிங்கிற மாரி ஹீரோக்கும் புரியல. "அவ தான் என்னோட செக்ரட்டரி." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிடுறான். பட் வீட்ல இருக்கிறது வேற, இங்க வந்திருக்குது வேற. அப்படின்னு ஹீரோவும் கன்ஃப்யூஷன்ல இருக்கான். ஹீரோயினும் இந்த பாஸ் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்ட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு, "சென்ஜியாங் எங்க போனா? அவளுக்கு பதிலா இங்க இம்பாஸ்டர் வந்திருக்கா." அப்படின்ட்டு அத பத்தி கேட்க, "அவ வீட்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டாளாம். அதனால தான் கம்பெனிக்கு கரெக்ட்டான டைம்க்கு வரல. நான் வேணா புதுசா ஜாயின் பண்ண பொண்ண ஃபயர் பண்ணிறவா?" அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறான். ஆமான்ட்டு அவள கூப்பிட்டு, "நீ டைம் பாஸ் பண்ணவா இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு யாரும் ஒர்க் குடுக்கல." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அதுக்கு நீ சும்மா உட்காந்துட்டே இருப்பியா? என்ன வேலை இருக்குன்னு நீ தான் கேட்டு போணும். இன்னும் 15 மினிட்ஸ்ல மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாரோட காஃபி ப்ரிஃபரன்ஸையும் கேட்டு போயிட்டு, காஃபி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வா." அப்படின்னு அமண்டா சொல்றா. "இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கா? அந்த டைம் ரொம்பவே கம்மி." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. "அதான் லஞ்ச் டைம் ஆக போகுதுல்ல. காஃபிய ஸ்கிப் பண்ணிறலாம்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "அதானே பார்த்தேன். நீ வில்லேஜ்லேருந்து வந்த. இந்த சிட்டில எங்க காஃபி கடை இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. எந்த கஃபேல வாங்குனா நல்லாயிருக்கும்? எப்படி காஃபி ஆர்டர் பண்ணணும்? ஒண்ணுமே தெரியாது. அதனால தானே இதெல்லாம் அவாய்ட் பண்றா." அப்படின்னு அமண்டா கேட்குறா. இந்த டைம் ஹீரோயினும், "நான் எங்க ஊர்ல என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? விவசாயம் பண்ணியிருக்கேன். எப்ப அறுவடை போடணும்? எப்ப நெல்ல போடணும்? நெல்ல இருந்து களைய எப்ப புடுங்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும்." அப்படின்னு ஹீரோயின் பதிலுக்கு பேசுறா. "நீ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதனால கம்பெனிக்கு எந்த யூஸும் கிடையாது. இப்ப காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வா. டைம்க்குள்ள கரெக்ட்டா வந்திருக்கணும். இல்லன்னா ஃபயர் பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாதிரி அமண்டா அவள மிரட்டுறா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ண ஃபயர் பண்ண வேண்டாம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நியூ ஜாயினி அமண்டாவ எதிர்த்து பேசுறா. அதனால இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிடுறான். இங்க ஹீரோயினும் எல்லார்கிட்டயும் ஆர்டர் கேட்குறா. அவங்க எல்லாரும் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோயின் இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னதும் வேகமா ஓடி போறா. இப்போ ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் லிஃப்ட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்காங்க. யார் உள்ள நின்னு லாக் பண்ணது? அப்படின்னு ஹீரோயின் ஓப்பன் பண்றா. உள்ள பார்த்தா பாஸு. ஐயோ! மிஸ்டர் லூவா? அப்படின்ட்டு அவளும் உள்ள போய் ஏறிக்கிறா. அவ மட்டும் தான் ஏறியிருக்கா. "என்ன பார்த்துட்டு இருக்க? ஹேண்ட்ஸமா இருக்கனா?" அப்படின்னு கேட்டா, அவளும் ஆமான்னு சொல்றா. "உனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி ஹீரோ வார்ன் பண்றான். இந்த சிட்டில எல்லா மென்னுமே அப்படிதான் இருப்பாங்களோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா. எல்லாருமே அவங்கள ட்ரை பண்ற மாதிரி. அப்படின்னு சொல்ல, "நீ என்ன தானே மார்க் பண்ண?" அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அப்புறம் கையில உள்ள காஃபி கப்ப பார்க்கும்போது, "இத மட்டும் ஏன் தனியா வச்சிருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அமண்டா தவிர மத்தவங்க எல்லாருமே கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணாங்க. அதனால இத சேர்த்து வச்சா டேஸ்ட் மாறிரும். நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் தனியா கொண்டு வந்தேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது வெளிய போறாங்க. "அவ இன்னும் வரலையா? அவ சேலட்லேருந்து டிடெக்ட் பண்றேன்." அப்படின்னு சத்தம் கேட்க, ஹீரோயினும் அவசரமா ஓட வரா. "நான் வேணா ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு ஹீரோ திரும்பும்போது, இப்போ கொண்டு வந்த காஃபிய அவன் மேல கொட்டிட்டா. "சாரி பாஸ், சாரி பாஸ்ன்னு" ஹீரோயின் சொல்றா. "நவுண்டு போ, நானே கிளீன் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ போறான். ஹீரோயின் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வேற ஒரு செட் கொண்டு வந்திருக்கா. அதை இப்போ ஹீரோ கிட்ட குடுக்கணும். ஆனா பக்கத்துல போகாம ஒரு குச்ச வச்சு அந்த ட்ரெஸ்ஸ மட்டும் அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் அது எட்டல. "நான் வெளிய வர முடியாது. பக்கத்துல கொண்டு வந்து தா" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். லாஸ்ட்ல கொண்டு வந்த ட்ரெஸ்ஸும் கீழ விழுந்துருச்சு. "இப்ப என்ன பண்றது? என் கையிலயும் கிடைக்கல. இப்ப உன் கையிலயும் இல்ல. ஒழுங்கா பக்கத்துல வந்து தர வேண்டியது தானே" அப்படின்னு ஹீரோ திட்டுறான். "நான் என்ன பண்றது? நான் உங்க பக்கத்துல வந்தா செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு நெனச்சு என்ன ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா?" அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. "நீ இப்போ ட்ரெஸ்ஸ கொண்டு வரலனாலும் நான் உன்ன ஃபயர் பண்ணிருவேன்." அப்படின்னு மிரட்ட, ஹீரோயினே இப்போ பக்கத்துல போயிட்டு திரும்பி நின்னு ட்ரெஸ் குடுக்குறா. அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு போனா ஃப்ரெண்டா அவனோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கா. "நான் உங்களுக்காக சூப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மிஸ்டர் லூ."
அப்படின்னு குடுக்குறா. நான் உன்ன இன்னைக்கு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொன்னேன்ல, அப்படிங்கிற மாரி ஹீரோ சீரியஸா பேசுறான். சாரி மிஸ்டர் லூ, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடுங்களேன் அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. ஒண்ணும் அவசியம் இல்ல. உன்னோட எக்ஸாக்ட் நேம்ல இன்னொரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்குன்னு சூஸ் பண்ணியிருந்த ஜாப்ல இன்னொரு பொண்ணு ஜாயின் ஆயிட்டாளா? இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நம்பாதீங்க. மேபி அவ பிளான் பண்ணி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் சொல்றா. இந்த மாரி பேசுறது ஹீரோக்கு பிடிக்கல. நம்ம லெட்டர்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது, நீ ரொம்பவே கைண்டா, இன்னசென்ட்டா பேசுவ. பட் இப்ப அப்படி தெர்ல. யாருன்னே தெரியாத ஒரு பெர்சன இந்த மாரி தப்பா பேசுற. அப்புறம் இன்னொரு டைம் என்னோட ட்ரெஸ்ஸ போடாத. அப்படிங்கிற மாரி ஹீரோ திட்டிட்டு போறான். இப்போ ஆஃபீஸ் வந்ததும் அசிஸ்டன்ட் ஹீரோவோட மீட்டிங் பிளான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உங்களுக்கு வேற டிரைவர் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அந்த டிரைவர் லீவு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சேம் நேம் தான். பட் கேரக்டர் எவ்ளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டையும் ஹீரோயினையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வேற டிரைவர பார்க்கணும்னு சொன்னான்ல, அதுக்கு ஹீரோயின் அசைன் பண்ண சொல்றான். அடுத்து ஹீரோயினும் மிஸ்டர் லூ அப்படின்னு டாக்குமெண்ட்ட கொண்டு வரா. அங்க பார்த்தா ஹீரோ இல்ல. அப்ப ஆஃபீஸ சுத்தி பார்த்துட்டு, பாஸ்னா லைஃப் சூப்பரா தான் இருக்கும் போல அப்படின்னு நெனைக்கிறா. அந்த டைம்ல டேபிளோட லெட்டர பார்க்குறா. இது நான் சாருக்கு எழுதின லெட்டர் ஆச்சே! அப்போ மிஸ்டர் லூ தான் அந்த சாரா? அப்படின்னு ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. பின்னாடியே அமண்டா வந்துட்டு, "இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆஃபீஸ் ரூம்லேருந்து எதுவும் திருடலான்னு பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின கொஸ்டின் பண்றா. அவளும் அத பெருசா கண்டுக்கல. "மிஸ்டர் லூ நெறைய ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்களா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஆமா, அது உண்மதான். அதுக்குன்னு உன் மைண்ட்ல வேற என்னலாம் வளர்த்துக்காத. ஆல்ரெடி நம்ம பாஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க." அப்படின்னு அவ சொல்றா. "என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படின்னு இவ ஷாக் ஆனா, "ஆமா. இப்போ அவங்க மேன்ஷன்ல தான் அந்த பொண்ணு கூட இருக்கா. இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் அவர் மேன்ஷனுக்குள்ள அலோ பண்ணதே கிடையாது. ஸோ சீக்கிரமே அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அமண்டா சொல்றா. இத கேட்டதும் ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. அப்போ அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கொஞ்சம் அது வருத்தமா இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட் கால் பண்ண, "ஃபைனலி இப்போவாது கால ரிட்டர்ன் பண்ணியே!" அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைலாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "அத பத்தி ஏன் கேட்குற? வில்லேஜ்ல வேலைக்கே சேலரி கம்மியா கிடைக்கும். பட் சிட்டிக்கு வந்தா சேலரி அதிகமா தான் இருக்கு. பட் வேலையில சக்கையா புழிஞ்சிடுறாங்க. ரொம்பவே வேலை வாங்குறாங்கப்பா." அப்படிங்கிற மாரி புலம்புறா. "என்ன உனக்கு வேலை முடியலையா?" அப்படின்னு கேட்டா, "பாஸ்க்கு இன்னைக்கு டிரைவர் லீவு. அதனால இன்னைக்கு நான் தான் டிரைவராம்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. "சரி, பாஸ் கூட டீல் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. மேடம் உங்க ரிலேஷன்ஷிப்ப தப்பா மீன் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்புறம் நீ தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் வார்ன் பண்றா. எனக்கு ஃபீலிங்ஸ் யார் மேலனா கூட வரும். இந்த பாஸ் மேல வராது. அவன் என்னை எவ்ளோ கொடுமைப்படுத்துறான் தெரியுமா? இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். என்கிட்ட அவ்ளோ ஒர்க் வாங்குறான்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் திட்டுறா. அப்பதான் திரும்பி பார்த்தா பின்னாடியே ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். அது நல்ல வேளை என்னோட எக்ஸ் பாஸு. ஆனா இப்போ வந்திருக்கிற நியூ பாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமா, கைண்டா நடந்துக்கிறாங்க. சரி, எனக்கு வேலை இருக்கு, வைக்கிறேன் பாய் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கால கட் பண்றா. பின்னாடி இப்போ ஹீரோவ பார்த்துட்டு, சார் வந்துட்டீங்களா? நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னு கேட்குறா. "நீ இப்போ யார பத்தி பேசிட்டு இருந்த? இதான் உன்னோட ஃபர்ஸ்ட்டு வேலை. இதுக்கு முன்னாடி பழைய பாஸ்னா யாரு?" அப்படின்னு கேட்டா, "நீங்க அதிகமா ட்ரிங்க் பண்ணதுனால உங்க காது சரியா கேட்கலன்னு நெனைக்கிறேன். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு ஹீரோயின் போறா. அங்க தண்ணி வாங்கிட்டு வரும்போது டீல் பேச வந்த கிளையண்ட்ஸ் ஹீரோயின கொஞ்சம் டீஸ் பண்றாங்க. "நீ தான் மிஸ்டர் லூவோட லிட்டில் அசிஸ்டண்டா? எங்க கூட கொஞ்சம் வந்து ப்ளே பண்றியா?" அப்படிங்கிற மாரி அவகிட்ட கேட்டு பிரச்சனை பண்றாங்க. ஹீரோயினும் "இந்த மாரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றா. இப்ப அந்த மென்லாம் ஹீரோயின் மேல கை வைக்க போக, ஹீரோ வந்துட்டு "டீல கேன்சல் பண்றேன்." அப்படின்னு சொல்றான். "ஒரு சின்ன பொண்ணுக்காக நம்ம டீல கேன்சல் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டா, "அவ என்னோட எம்ப்ளாயி. என் பர்சன தொட்டா இதான் நடக்கும்." அப்படின்ட்டு ஹீரோயின கூட்டு போறான். ஹீரோயின் அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டா. "நான் இப்ப தான் ஜூனியரா ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்காக நீங்க பெரிய டீல கேன்சல் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டா, "நீ இப்ப எனக்கு கீழ ஒர்க் பண்ற. உன்ன புரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். ச்சே! எவ்ளோ நல்லவரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சார் மாரி இப்ப தான் பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. பின்னாடி இருக்கிற ஹீரோ நல்ல இமேஜ டேமேஜ் பண்றதுக்குன்னே ஒரு மாஸ்டர் டாக்க கேர் பண்ணிக்கிற மாரி தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் கோவத்துல இப்ப வண்டிய ஃபாஸ்ட்டா ஓட்டுறா. "என்ன நீ ஃபாஸ்ட்டா டிரைவ் பண்ற? உனக்கு ஃபர்ஸ்ட்டு டிரைவ் பண்ண தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கெல்லாம் டிரைவ் பண்ண தெரியும். எங்க வில்லேஜ்ல நான் டிராக்டரையும் ஓட்டியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு போறா. அதுல அவனுக்கு வாமிட்டே வந்துடுது. "நீ இதெல்லாம் வேணும்னு தானே பண்ண?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின பார்த்து முறைக்கிறான். வீட்ல ஃப்ரெண்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. "நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டோம்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் அஃபிஷியல் ஆயிரும்." அப்படின்ட்டு அவ திங்க் பண்றா. இப்போ ஹீரோயின் தானே டிராப் பண்ண வந்திருப்பா. அவள பார்த்து தான் ஃப்ரெண்டு தெரிச்சு ஓடுறா. ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால ஹீரோயின் தான் இழுத்துட்டு வரா. வந்து இப்போ சோஃபால போட்டதும் தாகமா இருக்குன்னு அவ தான் தண்ணி எடுத்து குடிக்கிறா. "நான் இப்போ கிளம்புறேன் மிஸ்டர் லூ" அப்படின்னு சொன்னா, "என்ன பெட்ல போய் படுக்க வையா?" அப்படின்னு அவன் கேட்குறான். இவன ப்ளீஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இப்போ பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் ஹீரோவ படுக்க வைக்கும்போது ஹீரோயினுக்கும் ஹார்ட்டா ஃபீல் ஆகுது.
இவன் இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கானே! இவன கிஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு நெனச்சுட்டு இப்ப ஹீரோ போய் கிஸ் பண்றா. காலையில 2 பேரும் முழிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கத்துறாங்க. ஹீரோயினும் நான் ஜஸ்ட் தண்ணி தானே குடிச்சேன். அதுல என்ன இருந்தது? அப்படிங்கிற மாரி நெனைக்கிறா. சாரி பாஸ் தெரியாம ஏதோ நடந்துருச்சு. என்ன மன்னிச்சு விட்டுக்குங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் மெதுவா கைய நீட்ட என்னன்னு பார்த்தா அவன் ட்ரெஸ் அங்க தான் கிடக்கான். ஸோ இப்ப அதையும் எடுத்துட்டு அங்கருந்து ஓடுறா. ஆஃபீஸ்க்கு வந்ததும் கோவம் இருக்கு. "நீ என்ன இன்னைக்கு லேட்டா வந்திருக்க?" அப்படின்னு கேட்கிறா. "நான் நைட்டு என் ஃப்ரெண்டோட வீட்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். அவ வீடு கொஞ்சம் தூரமா இருந்தது. அப்புறம் அங்கருந்து வர்றதுக்கு லேட் ஆயிருச்சுப்பா" அப்படின்னு சொல்றா. சரி நாளைக்கு நமக்கு லீவ் தானே நம்ம அவுட்டிங் போலாமா? அப்படின்னு அவ கேட்குறா. நாளைக்கு என்னால முடியாதுப்பா. எனக்கு வேற பிளான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அவுட்டிங்கா? இல்ல டேட்டிங்கா? அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு டீஸ் பண்றா. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு வரான். வந்ததும் இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ் ரூம்க்கு கூட, ஐயோ! இவன் என்ன ஃபயர் பண்ண போறான் அப்படின்னு நெனச்சுட்டு, பாஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க. நான் இது வேணும்னு பண்ணல அப்படின்னு கைய பிடிச்சு கெஞ்சுறா. நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன ஃபயர் பண்ண போறீங்க அப்படிதானே? நேத்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுக்காக என்ன ஃபயர் பண்றீங்க அப்படிதானே? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நமக்குள்ள எதுவுமே நடக்கல. அப்படின்னா, ஆமா, ஆமா. நமக்குள்ள எதுவுமே நடக்கல. நான் உங்கள உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு, நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். அப்படின்னு ஹீரோயின் மாத்தி பேசுறா. நான் உன்ன கூப்பிட்டதுக்கான காரணம், நாம இப்ப ஷாப்பிங் போக போறோம் கிஃப்ட் வாங்குறதுக்காக. உன்ன கிஃப்ட் சூஸ் பண்றதுக்காக தான் கூட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு போறான். அங்க பேக்கோட பிரைஸ்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. இதுக்கு என்ன இவ்ளோ காஸ்ட் போட்டுருக்காங்க? அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க உள்ள ஒர்க்கர் வந்து, "மிஸ்டர் லூ இந்த பேக் நியூ மாடல். உங்க கேர்ள் ஃபிரெண்ட ட்ரை பண்ணி பார்க்க சொல்றீங்களா?" அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. "இவ என் கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது. என்னோட செக்ரட்டரி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். "சரி உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ" அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொன்னா, "எனக்கெல்லாம் வேண்டாம். நான் ஒண்ணும் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் இல்லல. நான் உங்க செக்ரட்டரி தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நான் இத உனக்காக வாங்க சொல்லல. என் செக்ரட்டரிங்கிற இமேஜுக்காக தான் வாங்க சொன்னேன்" அப்படின்னு ஹீரோ சொன்னதும், "இந்த பேக்குக்கு என்ன குறை? என் பேக்க நான் தச்சு கூட யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நாள் வேணா யூஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத தூக்கி காமிக்கிறா. "இவகிட்ட பேசி வேஸ்ட்டு" அப்படின்னு ஹீரோவே எல்லாத்தையும் சூஸ் பண்றான். இப்போ ஹீரோயின் கையில தான் எல்லா பொருளுமே இருக்கு. அந்த டைம் ஹீரோ கிட்ட, "மிஸ்டர் லூ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்னு பக்கத்துல போறா. என்னன்னு பார்த்தா, "இது எல்லாத்துக்கும் நீங்க ஒரு லெட்டர் மாரி எழுதி தர முடியுமா?" அப்படின்னு கேட்கிறா. எதுக்குன்னா, "ஃப்யூச்சர்ல நீங்க ஒரு வேளை என் மேல கோவப்பட்டு, இதுக்கெல்லாம் காசு வேணும்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதனால டாக்குமெண்ட்ட எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லதுல்ல. இதெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட்ன்னு மட்டும் ஒரே ஒரு லெட்டர் எழுதி குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. எனக்கு இப்ப தான் தோணுது, திரும்ப காசு கேட்கணும்னு. அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இந்த டைம் ஹீரோயினோட தம்பி அவள பார்க்க வந்திருக்கான். அத பார்த்ததும் ஹீரோயினும் ஹாப்பி ஆயிட்டு, "ஜியான் நீ என்ன பார்க்கவா வந்த?" அப்படின்னு இப்போ ஹீரோவ சொல்றா. "நான் உங்கள நாளைக்கு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்பி விட்டுட்டா. இப்ப அவன்கிட்ட "நீ எப்படா வந்த?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "நான் உன்ன பார்க்க தான் வந்தேன். உன்னோட காலேஜ் ஃபீஸ அம்மா என்னோட அக்கவுண்ட்ல போட்டுட்டாங்கல்ல. இப்போ நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வேலைக்கு போறேன். அதான் காசு கிடைச்சதும் உனக்கு தந்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்ட்டு கார்ட குடுக்குறான். ஹீரோயினும் ரொம்பவே டச்சிங்கா ஃபீல் பண்றா. "இதெல்லாம் என்ன நெறைய திங்ஸ் வாங்கியிருக்க போல" அப்படின்னு கேட்டா, "அது கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ். நான் பாஸ்க்கு செக்ரட்டரியா இருக்கிறதுனால பேக்ஸ்லாம் எனக்காக வாங்கி குடுத்தாங்க அதான்" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் தம்பியும், "நம்ம எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாமா? நீ, நான், உன் ஃப்ரெண்டு எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல?" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். "சரி ஓகே. இதில என் பாஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்குன கிஃப்ட்ஸும் இருக்கு. அத நான் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்படின்ட்டு ஹீரோயின் போறா. அங்க போயிட்டு "மிஸ்டர் லூ உங்களுக்காக கிஃப்ட் குடுத்து விட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லி கதவ நாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க ஃப்ரெண்டு ஹீரோயின பார்த்ததும் தெரிச்சு ஓடி பக்கத்து ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோயினும் உள்ள சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு வந்து பார்க்குறா யாருமே இல்ல. அந்த டைம் இப்ப தம்பி வேற ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். "இது என் ஃப்ரெண்டோட ரிங்டோன் மாதிரி இருக்கே" அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போறா. அந்த டைம் தம்பி அவ கால் அட்டெண்ட் பண்ணலன்னு சிஸ்டருக்கு கால் பண்றான். "உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். அவ கால் அட்டெண்ட் பண்ணல. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ?" அப்படிங்கிற மாரி தம்பி ஹீரோயின்ட்ட பேசுறான். ஸோ ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிட்டா. அப்புறம் தான் ஃப்ரெண்டுக்கு நிம்மதியா இருக்கு வெளிய வரா. இங்க ஹீரோ கிஃப்ட்டா நெறைய ட்ரெஸ் தான் வாங்கி குடுத்துருப்பான். ஸோ, அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு, "நீ எப்பவுமே என்ன விட பெரிய ஆளுன்னு காமிப்பல்ல, இந்த டைம் நான் காமிக்கிறேன். உன்ன விட நான் உயரமான பிளேஸ்ல இருக்கேன்னு." அப்படின்னு அவளும் கெத்தா அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து போட்டு போறா. ஹீரோயின் தம்பிகிட்ட ஃபுல்லாவே பாஸ பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் சம்டைம்ஸ் ரூடா பிஹேவ் பண்ணுவான். பட் நெறைய பேருக்கு அவன் ஹெல்ப் பண்றான். நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. "தம்பி நீ ஃபுல்லா பாஸ பத்தி தான்ப்பா பேசிட்டு இருக்க" அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த டைம் ஃப்ரெண்ட் வரும்போது அவ ட்ரெஸ்ஸ ஹீரோயின் நோட் பண்றா. "இதே மாரி ட்ரெஸ் தான் என் பாஸும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி குடுத்தாங்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா இது ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ். என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி குடுத்தான்" அப்படின்னு அவ கொஞ்சம் லைட்டா சீன போடுறா. இப்போ வந்து "எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஜஸ்ட் மீட்டப் பண்றதுக்காக தான்" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களை மாரி பீப்பிள் அப்புறம் இந்த மாரி பிளேஸ்க்குலாம் வரது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல இப்பல்லாம்"
அப்படிங்கிற மாதிரி அவ கொஞ்சம் சீன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. "நீ இப்ப ஆளே மாறி போயிட்ட. சூப்பரா இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நான் குண்டாயிட்டு உன்ன விட அசிங்கமா இருக்கணும்னு பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி என்ன சொன்னாலுமே வம்பு இழுக்கிற மாரியே பேசிக்கிட்டு இருக்கா. "நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சின்ன வயசுலேருந்தே என்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சூப்பர்ன்னு காமிக்கிறதுக்காக" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "நீ என் சிஸ்டர பத்தி தப்பா பேசாத. நம்ம எல்லாரும் ஒரே வில்லேஜ்லேருந்து வந்ததுனால தான் நாங்க உன்கிட்ட கன்சர்னா இருக்கோம்" அப்படின்னு பிரதரும் சொல்றான். "அந்த ஃபேக்கான கன்சர்ன் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. நான் ஆல்ரெடி ஹை சொசைட்டிக்கு மூவ் ஆக போறேன். உங்கள மாதிரி வில்லேஜ் பீப்பிள் கூடலாம் என்னால பழக முடியாது. என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. தம்பியும் கோவமா எந்திரிக்கிறான். "விடு அவ போகட்டும்" அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் உட்கார்ந்தா, "என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? அவ தனியா போறாளா, பின்னாடியே போலாம்" அப்படின்னு இப்ப ஹீரோயின் பின்னாடியே போறா. அங்க அவ டாக்ஸி புக் பண்ணிட்டு போறா. அவ கால்ல இன்னும் அந்த காயம் சரியாகல. அதுக்காக ஒரு மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அதையும் விட்டுட்டு போயிட்டா. அவ தனியா போயிட்டாளே! அவ எதுவும் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டா அப்டின்ட்டு கால் பண்ணா அவ எடுக்கவும் இல்ல. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அப்டிங்கிற மாரி ஹீரோயின் ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கா. சரி ஓகே. அப்போ வண்டியில ஏறு அப்டின்னு அந்த மிஷினையும் தூக்கி டிக்கில போட்டு கார்ல ஏற சொல்றான். டேய்! நீ எப்படா கார் வாங்குன? அப்டின்னு ஹீரோயின் ஷாக் ஆயி கேட்கிறா. அத உன்ட்ட அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்டின்னு கார்ல ஏறி கூட்டு போனா, அங்க பாதியிலே இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சு. டேய்! என்னாச்சு? முன்னாடி போன காரையே காணோம். எப்படி ஃபாலோ பண்றது? அப்டின்னா, சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்டின்ட்டு அங்க போய் செக் பண்றான். அப்பவும் அவனால என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அவளும் பிக்கப் பண்ண மாட்றா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்டின்னு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அவ தான் நம்ம கூட இருந்த ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணிட்டால்ல அப்டின்னு சொன்னா, "நீ என்ன பேசுற? அவ கோவத்துல சொல்லியிருப்பா. அவ உன்னோட சிஸ்டர். என்னோட உயிர அவ காப்பாத்தியிருக்கா" அப்டிங்கிற மாரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. சரி எதுவும் ஆகாது நம்ம பார்த்துக்கலாம் அப்டிங்கிற மாதிரி தம்பியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஒரு கார் இடிக்கிற மாரி கிராஸ் ஆகுது. ஹீரோயின தம்பி தான் பிடிச்சு இழுக்குறான். இங்க கிராஸ் ஆகி போறது ஹீரோ. அங்க நிக்கிறது சென்சியன் தானே! அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, டிரைவரும் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் லவ்வர்ஸ் வருவாங்க. நைட்டு ஸ்டே பண்றது, அட்வென்ச்சர்க்காக வருவாங்க. அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அப்புறம் எப்படி போக முடியும்? உடனே கார டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றான். அங்க போயிட்டு அந்த கார பார்த்துட்டு, இந்த மாதிரி டப்பா கார்னால எப்பவும் பிரச்சனை தான் வரும். என் கார பார்த்தியா? இந்த கார்ல ஒரு பிரச்சனை கூட வராது. அப்படின்னு அவன் சீன் போடுறான். இத ஷோ ஆஃப் பண்றதுக்கு தான் இங்க வந்தீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, நீ ப்ராடக்ட் லான்ச் பிளான் எழுதுனல, அது எல்லாமே தப்பா இருக்கு. அதுக்காக தான் உன்ன தேடி வந்தேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ கூட்டு போய் ஹீரோயின் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறா. பார்த்துட்டு எல்லாமே கரெக்ட்டா தானே இருக்கு. அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறா. உன்னோட பர்சனல் லைஃப் தான் கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. அப்படின்னு இப்ப ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அந்த நைட்ட பத்தி தான் கேட்குறான் அப்படின்னு நினைச்சுட்டு, நான் அத வேணும்னு பண்ணல அப்படின்னு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறா. நான் அத பத்தி பேசல. காட்டுக்குள்ள உனக்கு என்ன வேல? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஓ! நைட்டு இப்ப பிரதர் கூட போனத பத்தி கேட்குறானா? அப்படின்னு அத எக்ஸ்பிளைன் பண்ண போறா. அதுக்குள்ள இப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு, "பாஸ் எமர்ஜென்சி. மிஸ் சென்னுக்கு உடம்பு சரியில்ல. அவங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்காம்." அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அங்க கிளம்பி போறான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. மெடிசின் எழுதி குடுத்துருக்கேன். சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோவும் "உடம்ப பார்த்துக்கோ" அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு அதுக்குள்ள, "என் ஃபேமிலில நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். என் பிரதர் தான் அவங்களோட குழந்தை மாரி பார்த்துப்பாங்க. என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. நான் படிச்சதே உங்களோட ஸ்காலர்ஷிப்பால தான். ஸோ, நான் உங்கள நம்பி தான் இருக்கேன். ப்ளீஸ் எனக்காக செக்ரட்டரிய விட்டு தள்ளியே இருங்க." அப்படிங்கிற மாரி இப்போ அவ பாம்போல பேசுறா. ஹீரோ கைய தட்டி விட்டு, "இந்த மாரிலாம் பேசாத. நீ ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொன்னா, "இதெல்லாம் அவளால தானே" அப்படின்னு ஹீரோயின திட்ட வரா. "நீ இந்த மாரி ஸ்கீம் பண்ற பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா, நான் உன் ஸ்டடீஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு நடந்தது எனக்கு தெரியாதுன்னு நெனைக்காத. அதுக்கு எல்லாம் காரணம் நீ தாங்கிறது எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவமா போறான். இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாரி அவ கோவப்படுறா. ஹீரோ அமாண்டா கிட்ட ஹீரோயினோட பிளான குடுக்குறான். "இது ஹீரோயினோடது தானே, நான் இத கரெக்ட் பண்றேன்." அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினோட பிளான் உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் லெவலுக்கு இந்த பிளான் ரொம்பவே ரேரான ஒண்ணு. அவகிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. அத டெவலப் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற ப்ராடக்ட் லான்ச்சுக்கு இந்த பிளான் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் இதுவரைக்கும் என்னோட பிளான் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவ கேட்குறா. மார்க்கெட்ல சர்வைவல்க்கு ஃபிட் ஆகுற பிளான் தான் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு மேல உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லன்னு நெனைக்கிறேன். அத ஹோஸ்ட் பண்றது நீயே எப்பவும் போல ஹோஸ்ட் பண்ணிரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். பாஸ் சொன்ன பிறகு எப்படி நோ சொல்றது? அதனால அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ப்ராடக்ட் லான்ச் டேட்டும் வந்துருச்சு. இப்போ அதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹால்ல தான் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சுத்திக்கிட்டு இருக்கா. அங்கேயும் வாட்டர்ல எதையோ போட்டு ட்ரக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஆமாண்டா ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நின்னு ட்ரையல் ரிஹர்சல் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் குவார்ட்டர்ல இவ்ளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இவ்ளோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படிங்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் பக்கத்துல நின்னுட்டு இது தப்பு அப்படிங்கிற மாரி அத கரெக்ட் பண்ண பார்க்குறா. நீ இப்ப தான் இங்க ஜாயின் பண்ணியிருக்க. அதுக்குள்ள எனக்கு கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கியா?
ஏதோ பாஸ் உன் பக்கத்துல இருக்கிறதுனால என்னையே ரிமூவ் பண்ணிடலான்னு நினைக்கியா? சீஃப் செக்ரட்டரி போஸ்டிங்க்காக ஆசைப்படுறியோ? அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் மேல கோவத்த காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ட்ரக் பண்ண வாட்டர ஊத்தி கொண்டு வந்து இங்க அமண்டா கிட்ட குடுக்குறா. அவளும் அத வாங்கி குடிக்கிறா. இப்போ ஹீரோ அங்க வரான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் போய் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கா. இங்க அமண்டாக்கு தண்ணி குடிச்சதுமே வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு தெரியல. அவ ஹீரோயின் மேல தான் சந்தேகப்படுறா. "நீ தான் தண்ணீல ஏதோ கலந்து குடுத்துட்ட. என் மேல உனக்கு அவ்ளோ கோவமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து திட்டுறா. ஹீரோயினும் "நான் எதுவும் பண்ணல. இங்க இருந்த தண்ணிய தான் நான் உனக்கு எடுத்து தந்தேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இத விசாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹீரோயின ப்ளேம் பண்ண வேண்டாம். "இவள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "இப்ப அது பிரச்சனை கிடையாது. கம்பெனிலயே நான் மட்டும் தான் இதுவரைக்கும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹோஸ்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா சொல்றா. "இந்த பிளான ரெடி பண்ணது நீ தானே. நீயே ஹோஸ்ட் பண்ணு" அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குறா. அவளுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்ல. "நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது" அப்படின்னு சொல்றா. "உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அத யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட போய் பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. எங்க ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜுக்கு ஹோஸ்ட் பண்ற பெர்சன் வரவே இல்ல. அதுக்காக தான் வெயிட்டிங். "என்ன மிஸ்டர் லூ, ஹோஸ்ட் பண்ற ஆள என்ன காணோம்?" அப்படிங்கிற மாரி பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போன அமண்டாவே வந்துட்டா. "எனக்கு எல்லாம் ஓகேவாயிருச்சு. நானே ஹோஸ்ட் பண்ணிறவா?" அப்படின்னு கேட்குறா. ஹீரோ இருந்தாலும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் இப்ப ஸ்டேஜுக்கு வரா. சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்திருக்கா. பார்த்ததும் இப்ப ஃப்ரெண்ட் அட்மையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். "உன் கம்பெனில இவ்ளோ ஒரு அழகான பொண்ணா? என்கிட்ட காமிக்கவே இல்லையே!" அப்படின்னு கேட்டா, "அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "யார் அந்த ஆளு?" அப்படின்னு கேட்டா ஆன்ஸர காணோம். ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த பிளான எக்ஸ்பிளைன் பண்றா. எல்லாமே சூப்பரா போகுது. பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டா. "என்ன ஒரு டேலண்ட், அழகு எல்லாமே இருக்குப்பா இந்த பொண்ணுகிட்ட. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையேன்" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். பின்னாடி தான் இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கா. அவ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட, "நீங்க எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் சொல்ற கேள்விய கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏவி விடுறா. அவளும் இப்போ முன்னாடி போயிட்டு, "நாங்க ஒரு ரூமர் கேள்விப்பட்டோம். இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண வேண்டியது மிஸ் ஜென் கிடையாது. வேற ஒரு பெர்சன் கேள்விப்பட்டோம். நீங்க ஹோஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பெர்சனுக்கு நீங்க ட்ரக் குடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சும் மிஸ்டர் லூ உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலையாமே! நீங்க அவர செட்யூஸ் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஹீரோவும் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்காக எந்திரிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஹீரோயினும், "நீங்க இப்ப பேசுனதெல்லாம் ரூமர்ன்னு நீங்களே சொல்ட்டீங்க. அப்புறம் அத வந்து என்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அத என்கிட்ட கொஸ்டினா கேட்கறதுக்கு முன்னாடி ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கணும்ல. இந்த ப்ரோகிராம் பண்றதே எங்களுக்கும் கிளையண்ட்ஸ்க்குள்ள கோஆப்பரேஷன், பிளஸ் கம்பெனியோட டெவலப்மெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ நீங்களும் அதுல இருந்து தானே கொஸ்டின் பண்ணணும். இது சம்மந்தமே இல்லாம கொஸ்டின் கேட்குறீங்க. அப்புறம் நீங்க சொன்னது ரூமர். இந்த மாதிரி ரூமர்ஸ பரப்புனதுக்காக நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க அவங்க கிட்ட ஆன்சர் பண்ணிக்கோங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "பரவால்ல, சூப்பரா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டா" அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இந்த பிளான் தான் போச்சு அப்படின்ட்டு அமண்டா அவ பக்கத்துல போய் உட்கார்ந்ததும், மறுபடியும் ஃப்ரெண்ட் அடுத்த பிளான எக்ஸிக்யூட் பண்றா. "அப்பாடா! எல்லாம் முடிஞ்சிருச்சே" அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோட கப் எடுத்து குடிக்கிறா. "என்ன மிஸ்டர் லூ பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ இன்னைக்கு அழகா இருக்க" அப்படின்னு ஹீரோ காம்ப்ளிமெண்ட் பண்றான். "ஹலோ, நானும் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்ல, "நீங்க தானே மிஸ்டர் ஜோ?" அப்படின்னு கேட்கிறா. "உனக்கு என்ன தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "மிஸ்டர் லூ சொல்லியிருக்காங்க. நீங்களும் அவங்களும் டைப்பர் போட்ட காலத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆமே" அப்படின்னு கேட்கிறா. "இந்த லைன நான் சொல்லவே இல்லையே" அப்படின்னு ஹீரோ பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். "நம்ம வீசாட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் சரின்னு மொபைல் வாங்குறா. "ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ ஸ்டாப் பண்றான். "நான் என்ன பண்றேன்? என் கம்பெனிக்கு யங் டேலண்ட்ட வர வைக்கலான்னு நினைக்கிறேன். நான் அவளுக்கு சேலரி டபுளா ஆஃபர் பண்றேன். அவளோட கரண்ட் சேலரி எவ்வளோ?" அப்படின்னு கேட்டா, "அது 1,00,000 இப்போ சொல்லு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். "டேய், உன்ட்ட காசு இருக்குன்னு நீ ஓவரா பண்ற. மிஸ் ஜென், நான் உங்கள அப்புறம் மீட் பண்றேன்" அப்படின்னு ஃப்ரெண்டு கிளம்புறான். ஹீரோயினும், "நீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னீங்களா?" அப்படின்னு கேட்டா, "என்ன பார்த்தா விளையாடுற மாதிரியே தெரியுது. நான் சீரியஸா தான் சொல்றேன்" அப்படின்னதும் ஹீரோயினும் செம ஹாப்பி ஆயிட்டா. 1,00,000 வந்துச்சுன்னா என்னோட காலேஜ் ஃபீஸையும் பே பண்ணிருவேன். கூடவே எனக்கு வீடு கூட வாங்கிரலாம். எனக்குன்னு தனி ரூம் கிடையாது. புது வீடே வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் செம ஹாப்பியா இருக்கா. "உன்ன பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஃபெமிலியர் ஃபீலிங் கிடைக்குது. நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி அறிமுகம் இருக்கா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளோட எக்ஸைட்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஃபெமிலியர் ஃபீலிங் மாதிரி ஹீரோக்கு தெரியுது. பட் ஹீரோயின் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. "அத சொல்லலாம். பட் அவனுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்கே. இப்ப சொல்லி எதுக்கு?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. "நீங்க எனக்கு 1,00,000 சேலரி ஆஃபர் பண்றீங்கல்ல, அதனால நான் உங்கள இன்னைக்கு ட்ரீட் கூட்டிட்டு போறேன்" அப்படின்ட்டு ஹீரோ இழுத்துட்டு போறா. அங்க ஒரு ரோட்டு கடை ஷாப்புக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கா. "இதான் உன்னோட ட்ரீட்டா?" அப்படின்னு கேட்டா, "இன்னும் அந்த 1,00,000 என் அக்கவுண்ட்ல வரலல்ல. அதனால இப்போதைக்கு இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்" அப்படின்னு ஹீரோக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கா. "நீ இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணல" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான்.
சரி நான் இப்போ சொல்றேன். மிஸ்டர் லூ எனக்கு ரோல் மாடல். உங்கள பார்த்து நான் நெறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். உங்க கம்பெனில ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட பெரிய ட்ரீம். அதனால தான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயின் கத விடுறா. சரி இப்ப அடுத்து ட்ரிங்க் பண்ணலாமா? அப்படின்னு சியர்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. ஹீரோக்கும் ஃபுட் பிடிச்சிருக்கு. அவன் ஃபுட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ட்ரிங்க் பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே ட்ரிங்க் பண்றா. ஓவர் ஆயிருச்சு. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கா? எனக்கு வீடு எங்க இருக்கு? அப்படின்னு அதுக்கு ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோ தன்னோட வீட்டுக்கே கூட்டு போறான். அங்க போய் படுக்க வச்சா ஹீரோயின பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா சார் அப்படின்ட்டு. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு ஓல்டாவா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஸ்டின் பண்றான். இந்த டைம் ஹீரோயினும் அன்னைக்கு நைட் நடந்ததை பத்தி பேசுறா. இதுக்கெல்லாம் நீ நாளைக்கு ரெக்ரெட் பண்ணுவ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண பக்கத்துல போறா. அப்படியே கட் பண்ணி கால்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்பதான் மெதுவா எந்திரிக்கிறா. ஹீரோ அங்க எல்லா துணியும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு? நேத்தும் நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் குழப்பத்துல இருக்கா. அப்போ ஹீரோ வந்து எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? நல்லா திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. நேத்து கிஸ் பண்ண போகும்போது பக்கத்துல போய் அவன் மேல வாமிட் பண்ணிட்டான். சோ சாரிப்பா சாரிப்பா இப்ப மறுபடியும் சாரி கேட்டுட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோனுக்கு மறுபடியும் வாமிட் வருது. ஹீரோக்கு எது சந்தேகமா இருக்கு. உனக்கு கரெக்டா பீரியட்ஸ் வந்ததா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவளும் அதெல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவளுக்கு வரல, லேட் ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் செக்கப்காக போயிருக்கா. ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது. அப்போ 1 இயர்ல என்னோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா, ஹீரோயின் ஆன்லைன்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கான். ஐயோ என் லைஃப் அப்படியே மாறப்போகுது அப்படின்னு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. இப்போ நர்ஸும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ அந்த ஈவெண்ட்ல யார் பாய்சன் பண்ணது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். சிசிடிவி செக் பண்ணும்போது அந்த பர்சன் கேப் போட்டு வந்திருக்காங்க. ஃபேஸ பார்க்க முடியல. நான் என்ன அதிகமான ஆட்கள வச்சு செக் பண்றேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போறான். இந்த டைம் ஃப்ரெண்டு வரான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணாட்டியும் ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து உட்கார்றான். காஃபி கொண்டு வர சொல்லிட்டா. இங்க வந்து பார்த்தனா ஹீரோயின் இன்னைக்கு லீவாம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவகிட்ட எதுவும் டீட்டெயிலா கேட்கல. ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொன்னா. நான் வேணா கேட்கவா அப்படின்னு செல் எடுக்க, அதுக்குள்ள வீடியோல ஆட் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா இதெல்லாம் உன்கிட்ட கேட்டுட்டா இருப்பாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்ல, இப்போ மொபைல புடுங்கி பார்க்கறான். இங்க டாக்டர் ஹீரோயின கூப்பிட்டு அவன் நினைச்ச மாதிரியே பிரெக்னென்ட்னு தான் சொல்றாங்க. ஹீரோயின் ஃபேஸ்ல ஹாப்பினஸே இல்ல. அத பார்த்துட்டு டாக்டரும் உங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு மேரேஜே ஆகல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி அப்போ நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க? குழந்தை வேணுமா? வேண்டாம்னா நான் இப்பவே சர்ஜரிக்கு ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறா. இங்க ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து நிக்கிறான். மிஸ்டர் லூ நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவனை பார்த்து ஷாக் ஆகுறா. நீ தானே என் ஃப்ரெண்டு கிட்ட சேட் பண்ணியிருந்த அப்படின்னு கேட்க, ஆமா நான் தப்பான அட்ரஸ்ல கொடுத்தேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த வேலை தான் பார்ப்பேன்னு. அதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஹீரோ கரெக்டா வந்திருக்கான். ஸோ நானே உன்னை ட்ராப் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் ஸ்டொமக்ல ப்ராப்ளம். அதனால என்ன கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்க சொன்னாங்க அவ்வளவுதான். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஸ்டொமக்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் டெய்லி ஐஸ் காஃபி குடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, எம்ப்ளாயிஸோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே பாஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்கான ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இவனுக்கு மட்டும் இவன் குழந்தை என் வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றான். அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஸோ இந்த மேட்டர்ல நான் அவனை இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. சரி இங்கேயே ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ வேணா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது, அப்ப நான் லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷமா கேக்குறா. கொஞ்ச நாளைக்கு ஹாட் வாட்டர் குடிச்சா நல்லதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றா. அவளுக்கும் புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. என்ன இவங்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவ கோச்சிட்டு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு போறா. இங்க ரூம்ல பிரதரும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு நீ கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் அவ போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்போ ஹீரோயின் உள்ள வரா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்றான். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? நீ என் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னோட பிரதர் கிடையாது. அம்மா என்ன அடாப்ட் பண்ணாங்க. நீ பிறந்து 1 இயர்லயே என்ன அடாப்ட் பண்ணி எடுத்தாங்க. நீ அந்த கார் யாரோடதுன்னு கேட்டல. அந்த கார் எனக்கு என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வாங்கி தந்தாங்க அப்படின்னு இப்ப அவன் சொல்றான். ஹீரோயினுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியல. இது நாள் வரைக்கும் நான் உன்ன பிரதரா தானே பார்த்தேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுத்து பாரேன். நான் உன்ன நல்லா டேக்கப் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். ஐ அம் சோ சாரி. நான் இப்போ நினைச்சாலும் உனக்கு சான்ஸ் குடுக்க முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஏன் அப்படின்னு கேட்டா நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா.
உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். நான் ஜஸ்ட் டேட்டிங் கூட போனதில்லப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப இந்த குழந்தைக்கு காரணம் யாரு? இதுக்கெல்லாம் உன் பாஸா காரணம். அவன் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானா? அப்படிங்கிற மாதிரி இவன் கோவப்படுறான். இதுக்கெல்லாம் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. நான் தான் மத்தவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் உனக்கு புரியாது. இது பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்போ இந்த குழந்தைய என்ன பண்ண போற? நீ இப்பதான் காலேஜுக்கே போற. அப்புறம் எப்படி குழந்தைய வளர்க்க முடியும்? அப்படின்னு பிரதர் கேட்கறான். நான் இந்த குழந்தைய பெத்துக்க டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் இல்லன்னா என்ன, மாமியார் டார்ச்சரும் இருக்காது. ஈஸியா, ஹேப்பியா என்னோட குழந்தைய நானே வளர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே, உன்னோட டிசிஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு நானும் சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு தம்பி சொல்றான். ஃப்ரெண்டும் அங்கிருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாள்ல. சோ பிரதர், நீ இத உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா சொல்லுவேன். அவ என் உயிரை காப்பாத்திருக்கா. என் லைஃப்ல முக்கியமான பர்சன் அவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நெக்ஸ்ட் டே பார்த்தா கம்பெனிக்கு அம்மா போய் நிக்கிறாங்க. அம்மா இங்க எப்படி வந்தீங்க? வாங்க நம்ம வெளிய போய் பேசலாம் அப்படின்னு அம்மாவ கூப்பிட்டா, நான் வரமாட்டேன். நீ சிட்டிக்கு வந்து ஜாலியா ஹாப்பியா இருக்க. ஆனா வில்லேஜ்ல உன் அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்க. என்னை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஹீரோயினும், என்னம்மா உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றீங்க? அப்படின்னு அவ கேக்குறா. நீ சிட்டில 1 லேக் சேலரி வாங்குற. ஆனா அம்மா காசு அனுப்பணும்னு தோணுச்சா? எனக்கு காசு அனுப்புனியா? அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அப்ப நீங்க காசு வாங்க தான் வந்தீங்களா? நான் எதுக்கு உங்களுக்கு காசு அனுப்பணும்? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. இங்க இருந்து நான் காசு வாங்காம நவுல மாட்டேன். இங்க பாரு. எல்லாரும் இங்க பாருங்க. நான் இந்த மான்ஸ்டர பெத்து வச்சிருக்கேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் இவள எவ்ளோ கஷ்டப்பட்டு பெத்துக்கிட்டேன். ஆனா அம்மாங்கிற அக்கறை இவளுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அப்படின்னு அந்த ஃப்ளோர்லயே கிடந்து அழுறாங்க. கோவொர்க்கர்ஸ்க்கு இவங்க ரிலேஷன்ஷிப் மேட்டர்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த லேடி இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள கிளியர் பண்ணு. காசு தானே கேட்காங்க. காசு குடுத்து அனுப்பிரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வில்லேஜ்ல இருக்கவங்க மேனர்ஸ் இல்லாம தான் இருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா இந்த மாரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே இவ்ளோ கேவலமா இருக்கு. இப்படி இருக்கும்போது நாங்கலாம் எப்படி ஒர்க் பண்றது? ஒழுங்கா உன் அம்மாவ அனுப்பி விடு. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ வரான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட், நான் வேணா மிஸ் என்னோட அம்மாவ வெளிய அனுப்பிடவா? அப்படின்னு கேட்டா, வெயிட் பண்ணு. அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம். அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்க? எல்லாரும் உன்ன திட்டுறாங்க. உனக்கு வெட்கமா இல்லையா? எனக்கு காசு தா அப்படின்னு கேட்டா, நீங்க எவ்வளவு திட்டுறதுனாலும் திட்டிக்கீங்க. நீங்க திட்டுறதுனால என் உடம்புல என்ன பாடி நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேனா? இல்லல்ல. என்கிட்ட இருந்து ஒத்த பைசா வராது. அப்படின்னு ஹீரோயின் அவளோட பிளேஸ்ல போய் உட்கார்றா. உனக்கு இதெல்லாம் கேவலமா இல்லையா? அப்படின்னு கேட்டா, அம்மா நான் உங்க பொண்ணு. உங்களுக்கே இதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்கிட்ட மட்டும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு டேக் கேர் பண்ணிக்கிறது நேச்சுரல் தானே! அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஓ! நீங்க நேச்சுரல பத்தி பேசுறீங்களா? அப்போ ஒரு பொண்ண எதுக்கு படிக்க வைக்கணும்? அவள கல்யாணம் பண்ணி குடுத்து டவுரி அமௌண்ட் வாங்கணும். பையன் தான் என்ன பாதுகாப்பா பார்த்துப்பான். அப்படின்லாம் சொல்லி திரிஞ்சது யாரு? ஓ! இத நான் மறந்துட்டேன் பாருங்க. என்ன, ஜியானியா அவங்க சொந்த பேரண்ட்ஸ கண்டுபிடிச்சுட்டான். அவன் அங்க போயிட்டான். அதனால தான் காசுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. இந்த அம்மாவ இங்க வர வச்சதே ஃப்ரெண்டு தான். அவளும் தள்ளி நின்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. நீ இன்னைக்கு என்ட்ட காசு தராம தப்பிக்க முடியாது. அப்படின்னு பேப்பர் தூக்கி மேல வைக்கிறாங்க. அது என்னன்னா ஹீரோயினோட ஸ்கேன் ரிப்போர்ட். அவ பிரெக்னன்ட்டா இருக்கால்ல அது. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சுச்சு? அப்படின்னு கேட்டா, இப்போ நீ காசு தரியா? இல்லன்னா நான் எல்லார்கிட்டயும் நீ மேரேஜ்க்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லவா? அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஸோ அத வாங்க பாக்குறா. நீ காசு தா, அப்பதான் இது நான் உன்கிட்ட தருவேன். அப்படிங்கிற மாதிரி அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக வரான். உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? அப்படின்னு கேக்குறா. உனக்கு அந்த பேப்பர் முக்கியங்கிறது எனக்கு தெரியுது. அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அம்மா 1 மில்லியன் கேக்குறாங்க. அதுக்கும் ஹீரோ செக் போட்டு குடுக்குறான். ஸோ செக் வாங்கினதும் அம்மா அந்த பேப்பரை ஹீரோட கையில குடுக்குறாங்க. அத ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. அப்படியே ஹீரோயின்ட்ட குடுக்குறான். இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? அப்படின்னு கேட்டா, உனக்கு அது ரொம்பவே முக்கியமானதா தெரியுது. நீ சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அது ஜஸ்ட் 0 மார்க் வாங்கின பேப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எங்க அம்மாவும் ஹீரோ பார்த்துட்டு, மிஸ்டர் லூ, நீங்க தான் எங்க பாஸ். நீங்க என் பொண்ணுகிட்ட பேசும்போது தெரியுது. நீங்க ஃபியூச்சர்ல அவள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இப்பவே டவுரி அமௌண்ட் பத்தி சொல்லிடுறேன். பிரைடல் பிரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளானது தான். நீங்க ரிச்சான பர்சன் வேற. ஜஸ்ட் ஒரு 8 மில்லியன் குடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசுறாங்க. ஹீரோயின் வந்த கோவத்துக்கு அம்மா கையில இருந்து செக்கையும் வாங்கி கிழிச்சு போட்டுடுறா. மிஸ்டர் லூ, இந்த லேடிக்கு காசுலாம் கொடுக்க வேண்டாம். இவள போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அவ பிளாக்மெயில் பண்றான்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டா. நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினை காணோம். ஹீரோ கால் பண்ணி, நீ என்ன ஆபீஸ்க்கு வரலையா? அப்படின்னு கேக்குறான். நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, உன்னை ஆபீஸ் ரூம்ல காணோம். என்னையும் மீட் பண்ண வரல அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் உள்ளதான் வரப்போனேன். அதுக்குள்ள ஆமாண்டா எனக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் குடுத்துட்டாங்க. அதனால அங்க கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் உன்னை நம்ப மாட்டேன். நானும் வந்து பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ அந்த வண்டியில வந்து ஏறுறான்.
பார்த்தா அது ஒரு டப்பா வண்டியா இருக்கு. இந்த வண்டிய தான் அமண்டா உனக்கு குடுத்தாளா? இதுல வேற ஒரு மாதிரி நாத்தம்லாம் அடிக்குது. அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கன்சர்னா தெரியல. நீங்க கண்டிப்பா என் கூட தான் வரணுமா? அப்படின்னு அவன பார்த்து கேட்கிறா. கியர் போடுறதுக்குலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு லாஸ்ட்ல ஹீரோ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்க கண்டிப்பா என் கூட வரணுமா? லைன் டீலிங்லாம் நானே பார்த்துப்பேனே அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. போயிட்டு இருக்கும்போது சடனா மறுபடியும் அவளுக்கு வாமிட் வருது. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. கார நாஸ்தி பண்ணிறாத. ஏற்கனவே கார் நாறுது. நான் ஸ்டாப் பண்றேன். அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கார்லயே ஒரு ரவுண்ட் போயிட்டா. வெளிய போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு கியூட்டான பொண்ணு அத பார்த்துட்டு வரா. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ குடுக்குறா. சார் அதுக்கு $2 பே பண்ணணும் அப்படின்னு கியூஆர் கோட் காமிக்கிறா. அவ மிஸ்ஸு நான் சாரா அப்படின்னு ஹீரோவும் பே பண்ணிட்டே கேட்குறான். அந்த பொண்ணு ஆன்சரே பண்ணல. பாய் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. என்ன பார்த்து சாருன்னு சொல்லிட்டு போறா. என்ன பார்த்தா அவ்வளோ ஓல்டாவா தெரியுது அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சிரிப்பா இருக்குது. அந்த பொண்ண பார்த்துக்கிட்டே இருக்கா. நீ ஏன் அந்த பொண்ண பார்க்குற? உனக்கு சின்ன குழந்தைங்கன்னா பிடிக்குமா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னு கேட்டா எனக்கு பிடிக்காது. என்ன பொறுத்தவரைக்கும் குழந்தைங்கங்கிறது வேஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் தான். அதுக்கு நம்ம ரொம்ப வருஷமா எஃபோர்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா ரிட்டர்னுக்கு நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. அப்புறம் அது வேஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் தானே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எந்த பேரண்ட்ஸுமே குழந்தைங்கள இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்ல, அப்ப எதுக்கு குழந்தை பெத்துக்கணும்? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி, இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணு உங்களால பிரெக்னன்ட் ஆயிருச்சு, குழந்தை இருக்கு அப்படின்னு வந்து சொன்னா, நீங்க அத என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படியே வந்தா கூட எங்க லூ ஃபேமிலில அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது இல்லெஜிட்டிமேட் சைல்டா தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயினும் அத கேட்டு செம்ம கோவத்துல இருக்கா. கார்ல ஏறி மறுபடியும் டிரைவ ஸ்டார்ட் பண்றாங்க. "என்ன என் மேல கோவப்பட்டியா?" அப்படின்னு கேட்டா, "நான் எப்படி எனக்கு சேலரி குடுக்குற பாஸ் மேல கோவப்பட முடியும்?" அப்படிங்கிற மாரி டோனையே மாத்தி பேசுறா. இப்போ ஹீரோ பிரேக் போட பார்க்குறான். பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. "ஹீரோயினும் நீங்க என்ன பண்றீங்க? நான் சும்மா உங்கள கோவப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு உங்க கூட சேர்த்து என்னையும் கொண்டுறாதீங்க." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. "நான் வேணும்னு பண்ணலங்க. பிரேக் பிடிக்கல." அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சாக போறோம் அப்படிங்கிற பயம் வந்துட்டு, ஹீரோ போய் வண்டி எதுலயாவது மோதி நிப்பாட்டணும்ல. ஸோ கரெக்ட்டா மோத போகும்போது உங்க குழந்தை வயித்துல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. கான்ஷியஸ்க்கு வரும்போது ஹீரோயினும் மயக்கத்திலே இருக்கான். உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிடுறா. டாக்டர்ட்ட கேட்கும்போது கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த டைம் அவன்ட்ட கிட்ட இருந்து கால் வருது. மிஸ்டர் லூ அப்படின்னு அவ பேசுறா. மிஸ்டர் லூக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றா. மறுபடியும் இப்ப டாக்டர் வெளிய வரும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த பாடிய பார்த்து ரொம்பவே அழுறா. நீ இல்லாம நான் இனி என்ன பண்ண போறேன்? உன்னை இனி கூண்டே படுத்த மாட்டேன். ப்ளீஸ் எந்திரிச்சு வந்துரு. அப்படிங்கிற மாதிரி அத பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. டாக்டரும் நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாடிய கொண்டுட்டு போறாங்க. எங்க ஹீரோயின் கீழயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்பதான் அங்க ஹீரோ வரான். அது வேற ஒரு பாடி. இப்போ ஹீரோவ பார்த்த பிறகு தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. உனக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு பார்க்க, நீ தான் என்ன காப்பாத்துனது. எனக்கு ஒண்ணுமே ஆகல தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவ இப்ப அவ தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அவகிட்ட ஃபெமிலியர் ஃபீலிங் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்ல. அதனால இப்ப அவகிட்ட நீ என்ன சார்ன்னு கூப்பிட்டல்ல. நான் ஸ்பான்சர் பண்ண ஒரு பொண்ணு மட்டும் தான் என்ன சார் சார்ன்னு அட்ரஸ் பண்ணுவா. நீ எதுக்கு சார்ன்னு கூப்பிட்ட? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உங்க வயசுக்கு நான் வேற எப்படி கூப்பிட முடியும்? சாருன்னு கூப்பிடாம பிரதர்னா கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்ப எதுக்கு எனக்காக ரொம்ப அழுத? நான் உனக்கு அவ்வளோ முக்கியமா? அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படின்னு சொல்றா. சரி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க என்னோட பாஸ். இப்போ நம்ம 2 பேரும் தான் பிசினஸ் ட்ரிப் வந்திருக்கோம். நான் மட்டும் உயிரோட போயிட்டு, நீங்க இல்லாம போனா, ப்ளூ குரூப்ல என்ன ஃபர்ஸ்ட் உயிரோட விடுவாங்களா? அப்புறம் இந்த சிட்டில எங்க போனாலும் எனக்கு வேலை தர மாட்டாங்க. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதுதான் உன்னோட கன்சர்னா? அப்படின்னு கேட்டா, ஆமா. நீங்க என்னோட சுப்பீரியர். நான் உங்க சபார்டினேட். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே அதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அத கேட்டு ஹீரோவும் அப்செட் ஆயிட்டு திரும்பிட்டான். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. எதுக்காக நீங்க வண்டிய இடிக்கும்போது டிரைவர் பக்கமா பார்த்து போயிடுச்சீங்க? அப்படின்னு கேட்குறான். அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல முடியாது. அப்படின்னு ஹீரோ கோவத்துல இருக்கான். ரொம்ப கோவப்படாதீங்க. உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க அமண்டா ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கா. அமண்டாவ பார்த்ததும் நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. அவ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சாரி மேடம். ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல எதுவுமே ஆகல. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. அப்புறம் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னதும் இவளுக்கு ஒரே வருத்தமா போச்சு. இவ்ளோ பிளான் போட்டு இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு. பிளான் போட்டது ஹீரோயினுக்கு. அதுல மாட்டுனது ஹீரோ. ஸோ ஃபோர்ஸ் யூஸ் பண்றத விட, நான் அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெண்ட் அவள மீட் பண்ண போறா. ஹீரோயின பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஜியான்யான்னு சொன்னா. அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு இப்ப என் மேல கோவம் கிடையாதுல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அந்த கேஸ் பாய்சனிங்ல இருந்து உன்ன காப்பாத்துனது நான். என் உயிர பணய வச்சு உன்ன காப்பாத்துனேன். அதுலேருந்து நம்ம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
இப்போ உனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்படும்போது, நான் எப்படி உன்ன பார்க்க வராம இருப்பேன்? அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் சொல்றா. அப்போ என்ன வீச்சிருக்கேன்னு திரும்ப ஆக்ட் பண்ணுவியா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஆக்ட் பண்றேன். உன் குழந்தை எப்படி இருக்கு? அப்படின்னு அவ கேட்கிறா. இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அது எப்படி தெரிஞ்சா என்ன? நீ ஆன்ஸர் பண்ணு. குழந்தைக்கு தான் ஆச்சா? அப்படின்னு கேட்டா, இல்ல அது சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த குழந்தையோட அப்பாட்ட இத பத்தி சொன்னியா? அப்படின்னு கேட்டா, சொன்னேன் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்லிட்டியா? அப்படின்னு இவ ஷாக் ஆகுறா. நான் சொன்னேன் தான். பட் அவனுக்கு அது கேட்கலன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அப்போ நீ என்ன பிளான் தான் வச்சிருக்க? பேசாம இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிரு. நீ இன்னும் காலேஜ் படிக்கணும். அப்புறம் இப்ப குழந்தைய பெத்துக்கிட்டேன்னா, அந்த குழந்தைய வளர்க்கணும். நீ வேலைக்கு போக முடியாது. காலேஜ் படிக்க முடியாது. அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா, அதுக்கு டியூஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணணும். ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறா. இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணிட்டேன்னா, என்னால என் குழந்தைய நல்லா வளர்க்க முடியும்னு தோணுது. அதனால நான் இத டிசைட் பண்ணிட்டேன். யார் சொன்னாலும் நான் அபார்ட் பண்ண போறதில்ல. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவள பேசி கன்வின்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கிறா. உனக்கு எதுவும் ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணு சரியா? அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றா. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட பத்தி கேட்கும்போது, அவன் என்ன நல்லா பாத்துக்கிறான். நான் சீக்கிரமா உங்கள மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி நான் பாஸ்க்கு சாப்பாடு குடுக்கணும். நான் கிளம்புறேன். அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின் போறா. அத ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கா. ஹீரோக்கு அந்த டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிச் பீப்பிள் எல்லாமே பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதில்ல. அதனால தான் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாம இருக்கு. நானும் ஜியானியான்லாம் இந்த கடையில எவ்வளோ சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா? செம்ம டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, வாயில வச்சவனுக்கு இப்போ முழுங்க முடியல. ஏன்னா அவ ஜியானியன பத்தி பேசிட்டால, ஹீரோ கடுப்பாயிட்டான். "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "ஃபுல் ஆயிடுச்சு. என்னால சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சா? சாப்பாட வேஸ்ட் பண்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அத சாப்பிட போறா. "உனக்கு என்ன அவ்வளோ பசியா?" அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பட்டினி கிடந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் தெரியுமா? சின்ன வயசுல நானும் ஜியானியனும் ஒரு பண்ண ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, "ஏன் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உனக்கு ஒரு பன்னு கூட வாங்கி தரதுக்கு காசு கிடையாதா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்குறான். "என்ன பாய் ஃப்ரெண்டா?" "ஆமா, அந்த ஜியானியன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே?" அப்படின்னு ஹீரோ கோவமா கேட்குறான். "அவன் என்னோட பிரதர். உங்களோட இமேஜினேஷன் ஏன் இவ்ளோ மோசமா போகுது?" அப்படின்னு ஹீரோயின் சிரிக்கிறா. ஹீரோயினுக்கு அவனுக்கு புடிச்சிருக்கு. பட் அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அதனால ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறா. ஹீரோ இதெல்லாம் எனக்கு டிஃபரெண்ட்டா ஃபீல் ஆகுது. நான் உண்மையாவே லவ் பண்றேனா? அப்படிங்கிற மாரி ஹீரோ திங்க் பண்றான். ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆக போறான். அதனால அவன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. இது என்ன காஸ்டியூம் இப்படி இருக்கு ஒரு மாதிரியா? அப்படின்னு கேட்டா, பக்கத்து ஷாப்ல தான் வாங்குனேன். $100 தான் அப்படின்னதும், சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ போட போறான். என்ன ஷர்ட் ஓப்பன் பண்றதுக்காக வெயிட் பண்றியா? அப்படின்னா, சாரி சாரி நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு திரும்பி நிக்கிறா. ஹீரோ ட்ரெஸ் பண்ணிட்டு காமிக்க, இது உங்களுக்கு சூப்பர் கூலா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ல. அதனால அவனுக்கும் அது பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட மிஸ்டர் லுக் காஃபி குடுத்தாச்சா? அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவசரமா ஃபாஸ்ட்டா ரெடி பண்ணி கொண்டு போகும்போது, இடைக்குள்ள இங்க மிஸ்டர் ஜோ வந்துட்டான். அவன் மேல காஃபி கொட்டி போச்சு. ஐயோ! என் ட்ரெஸ் போச்சா? எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் வேற இருக்கே! அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். நான் தானே இதுல காஃபிய கொட்டுனேன். நானே உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தந்துடுறேன். அப்படின்னு சொல்ல, அப்போ வா இப்பவே கிளம்புவோம் அப்படின்னு அவளே இழுத்துட்டு போறான். இப்போ ட்ரெஸ் வாங்கி குடுத்து அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்துட்டான். அத வச்சு ஹீரோ முன்னாடி சீன் போடுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோவும் உனக்கு உன் கம்பெனில வேலையே இல்லையா? உங்க அப்பா என்ன இப்படி சும்மா விட்டுட்டாங்க? இப்படி இங்க வந்ததுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டா, நான் என் ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்தேன். என் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சொல்லு? அப்படின்னு கேட்டா, ரொம்பவே மோசமா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். உனக்கு பொறாமடா. இது எனக்கு யார் வாங்கி தந்தா தெரியுமா? எனக்கு ஹீரோயின் வாங்கி தந்தா. அப்படின்னு சொன்னதும், அவ உனக்கு வாங்கி தந்தாளா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமா, புடிச்சவங்களுக்கு பிரசன்ட் வாங்கி குடுக்குறதெல்லாம் நார்மல் தானே! அது மாரி தான் இதுவும் அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் சீன போடுறான். டேய் போடா அங்கிட்டு. சைல்டிஷ் மாரி பிஹேவ் பண்ணாத அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இதெல்லாம் பொறாம. நீ போட்டிருக்கியே அந்த ட்ரெஸ்ஸு. அதையும் ஹீரோயின் எனக்கு அன்பா வாங்கி தந்த இந்த ட்ரெஸ்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, அப்பதான் ஹீரோவுக்குமே இன்னும் கொஞ்சம் இவன்கிட்ட வம்பு இழுக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த ட்ரெஸ் உனக்கு யார் வாங்கி தந்தா தெரியுமா? அப்படின்னு கேட்டா, அவனும் யாருன்னு கேட்குறான். இதுவும் எனக்கு ஹீரோயின் தான் வாங்கி தந்தா. அப்புறம் நீ போட்டிருக்கியே அது எவ்வளோ? அப்படின்னு கேட்டா, $75 அப்படின்னு அவன் சொல்றான். இது $100. நீ போட்டிருக்கிறத விட இதான் காஸ்ட்லி. ஹீரோயின் எனக்கு தான் பெட்டரான அவுட்ஃபிட் எடுத்து வந்திருக்கா. அப்படின்னு சொல்ல, நீ பண்றது தான் சைல்டிஷ்ஷா இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட் கோச்சிட்டு போறான். ஹீரோக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. மிஸ்டர் ஜோ இந்த மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் ஆஃபீஸ்ல கொஞ்சம் காசிப் மாதிரி போயிட்டு இருக்கும். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் லூக் தான் க்ளோஸா இருந்தா. இப்போ மிஸ்டர் ஜோ கூடயும் க்ளோஸா இருக்கா. அவ பார்க்கறதுக்கு தான் இன்னசென்ட் மாதிரி இருக்கா. பட் பண்ற வேலைலாம் படு பயங்கரமா இருக்கா அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க.
இது ஹீரோ காதுலயே அடிபடுது. உங்களுக்கு சேலரி குடுக்குறது வேலை செய்றதுக்காக. இந்த மாரி காசிப் பேசுறதுக்காக இல்ல. இன்னொரு டைம் மிஸ் சென்ன பத்தி இந்த மாரி தப்பா காசிப் பேசிட்டு இருந்தீங்கன்னா, உடனே ஃபயர் பண்ணிருவேன். அப்படிங்கிற மாரி ஹீரோ எல்லாரையும் மிரட்டுறான். இந்த டைம் ஹீரோவோட கையில அந்த ரிப்போர்ட் கிடைக்குது. அதான் ஹீரோயின் பிரெக்னன்ட்ங்கிற ரிப்போர்ட்டு. அத பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோயின் வரா. "மிஸ்டர் லூ உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்க, அவள இப்ப ஆஃபீஸ் ரூம்க்கு இழுத்துட்டு போறான். "இத எக்ஸ்பிளைன் பண்ணு. இது என்னது? இத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த ரிப்போர்ட் ஹீரோவோட கையில கிடைச்சிருச்சு. இனி எப்படியும் அத மறைக்க முடியாது. அதனால ஹீரோயின் அது என்னோட பர்சனல். அத நான் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அந்த குழந்தையோட அப்பா நான். என்கிட்ட நீ சொல்ல வேண்டாமா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். யார் சொல்றது உன் குழந்தைன்னு? அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ட்ரிகர் ஆயிட்டு, அப்ப அது யாரோட குழந்தை? என் ஃப்ரெண்டோட குழந்தையா? அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்போ ஜியானியன் தானே அதோட அப்பா அப்படின்னு திரும்பவும் அவன பிடிச்சு இந்த மேட்டர்ல இழுக்குறான். ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. நான் உன்கிட்ட இத ஆல்ரெடி சொல்ட்டேன். ஜியானியன் என்னோட பிரதர். உன் இஷ்டத்துக்கு நீ தப்பா பேசாத அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த குழந்தையோட அப்பா யாரு? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இது என்னோட பர்சனல். நான் இத உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, அவனும் கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறான். இந்த ஒர்க்கர் சொன்ன மாதிரி தான் நீ இருக்க. பார்க்க தான் இன்னசென்ட் மாதிரி இருக்க. பட் எத்தனை மேனுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கியோ யாருக்கு தெரியும்? அதனால தான் உன் வயித்துல உள்ள குழந்தையோட அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியல. அப்படின்லாம் ஹீரோ பேசிடுறான். ஹீரோயினுக்கும் செம்மையா கோவம் வருது. அப்போ நீ யாரு? நீ வீட்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட வச்சுட்டு இங்க ஆஃபீஸ்க்கு வந்து என் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ யாரு? நீ என்ன பெரிய ஒழுங்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டுறா. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்னோட பாஸ் அப்படின்னு சொன்னா, "இனி இப்படி ஒரு பாஸ் எனக்கு தேவையில்ல. நான் இப்பவே ரிசைன் பண்றேன்." அப்படின்னு ஐடி கார்ட தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அவ கிளம்பிட்டா. அவ போன பிறகு ஐடி கார்டு எடுத்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அமண்டா பார்த்துட்டு இருக்கா. ஸோ உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றா, "உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு மேடம்" அப்படின்னு சொல்றா. "என்ன நியூஸ்?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் ரிசைன் பண்ணிட்டா. ஆஃபீஸ்ல எல்லாருமே அவ மிஸ்டர் ஜோ கூடயும், மிஸ்டர் லூ கூடயும் கனெக்ஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு காசிப் போச்சு. லாஸ்ட்ல அவ பிரெக்னன்ட்டா இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு மிஸ்டர் லூக்கும் அவளுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அதனால அவளே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. அப்படின்னு சொன்னது ரிசைன் பண்ண வரைக்கும் ஓகே. பட் பிரெக்னன்ட்டா இருக்கிற மேட்டர் தெரிஞ்சிருச்சா? அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு கவலையா இருக்கு. ஸோ இனி அந்த குழந்தை இருக்கிறது நல்லது கிடையாது. அத உடனே அபார்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ அடுத்து பிளான் பண்றா. ஹீரோயின் வெக்ஸ் ஆயிட்டு வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருக்கா. பேபி நெனச்சாலும் பயமா இருக்கு. "பேபி நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்ப வேலைய ரிசைன் பண்ணியிருந்தாலும், சீக்கிரமே உன்ன சப்போர்ட் பண்றதுக்காக வேற வேலையில ஜாயின் பண்ணிருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா உன்ன நல்லா பார்த்துப்பேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இந்த டைம் ஃப்ரெண்டு வரா. "என்ன சடனா வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "உனக்காக சப்ளிமெண்ட் வாங்கிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. "நீ ஏன் அப்செட்டா இருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் ரிசைன் பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்றா. "என்னாச்சு சடனா ரிசைன் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் பாஸ் கூட சண்டை போட்டு ரிசைன் பண்ணிட்டேன். எப்படி என் பேபிய சப்போர்ட் பண்ண போறேன்னு தான் தெரியல." அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்றா. "எதுக்கும் கவலைப்படாத. அதான் ஜியானியான்னு நான் இருக்கேன்ல. 3 அடல்ட் சேர்ந்து ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் ஈஸி தான்." அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டு சொல்றா. இத கேட்ட பிறகு ஹீரோயினுக்கும் கான்ஃபிடன்ஸ் வருது. "நான் உனக்காக மெடிசின் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இது சைல்டு குரோத்துக்கு ரொம்பவே நல்லது." அப்படின்ட்டு ஃப்ரெண்டு குடுக்குறா. "எனக்கு இப்ப அதெல்லாம் சாப்பிடறதுக்கு மூடு இல்லப்பா" அப்படின்னு சொன்னா, "இந்த டைம் நீ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க. இதெல்லாம் பேபி குரோத்துக்கு நல்லது கிடையாது. அதனால ஒரு மெடிசின் இப்ப எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறா. ஹீரோயினும் அத நம்பி வாங்கி சாப்பிடுறா. இங்க ஹீரோ சோகமா போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு கூட தான். ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பெரிய கன்சர்னாவே தெரியல. "நீ ஏன்டா அவ பிரெக்னன்ட் ஆனதுக்கு சோகமா இருக்க? நீ தான் அவள அப்ரோச் பண்ண மாட்டேங்கிற. இனி நானாவது ட்ரை பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். "டேய் அவ பிரெக்னன்ட்டா இருக்காடா." "ஆமா பிரெக்னன்ட்டா இருக்கா. அதுல இப்ப என்ன இருக்கு? எனக்கு அவள பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றான். "சரி உனக்கு இதுல என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவன் அதுக்கான ஆன்சர் சொல்றான். "அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. பட் அந்த குழந்தை என்னோடதா இல்லாம போச்சே." அப்படிங்கிறது தான் ஹீரோவோட சோகம். ஸோ ஃப்ரெண்டும் அந்த மேட்டர கேட்ச் பண்ணிட்டான். "அப்போ உங்களுக்குலாம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சா?" அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு நான் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோட மொபைல்ல இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான். இங்க ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு படுத்திருக்கா. பிரதரும் வந்துட்டு எதுவும் ரொம்ப சீரியஸா இருக்கா? எதுவும் தெரியாம சாப்பிட்டியா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். "அதான் எனக்கும் தெரியல. சடனா ரொம்பவே வயிறு வலிக்குது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. "நீ உன் குழந்தைக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனா அதுக்கு காரணமானவன் எங்க இருக்கான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்." அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோயின் அது என்னோட பாஸ்ன்னு சொல்றா. "அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா?" அப்படின்னு பிரதர் கோவப்பட்டு எந்திக்கிறான். "டேய் எதுவும் பண்ணாத. நான் தான் சொன்னேன்ல, இது ஆக்சிடென்ட்ன்னு." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஸ்டாப் பண்றா. "அப்புறம் நான் உன்கிட்ட இத சொல்லல. என்னோட பாஸ் தான் அந்த சாரு. என்ன சின்ன வயசுலேருந்தே எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க தான்." அப்படின்னு சொல்றா. "ஸோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பெர்சன மீட் பண்ணிட்ட. நீ லெட்டர் வழியா அந்த பெர்சன லைக் பண்ணிட்டு தானே இருந்த. அவர்ட்ட இப்போ உண்மைய சொல்லிற வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்டா, "அது முடியாது. அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
இந்த டைம் ஹீரோவோட நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. இத இப்ப பிரதர்ட்ட காமிச்சு இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு கேட்டா, காலையில ஏதோ கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். அதனால நம்ம மீட் பண்ணி பேசலாமான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அது நீ ப்ரொஃபஷனல் லெவல்ல எல்லாத்தையும் எண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ குழந்தை உன் வயித்துல இருக்கு. அதுக்கு அப்பா அவன் தான். அவனுக்கு தெரிஞ்சுக்கிற எல்லா ரைட்ஸும் இருக்கு. இத நீ ஒழுங்கா பேசி தான் எண்ட் பண்ணணும். நான் வேணா உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு போறான். ஃப்ரெண்டோட நேம் ஜியாங். அவளும் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி மிஸ்டர் லூ எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்செட்டா இருந்தாங்க. அதனால பார்க்கு வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஜியாங்கும் அங்க கிளம்பி போறா. ஹீரோயின் அங்க வந்து ஹீரோவ மீட் பண்ண வரும்போது தான் ஃப்ரெண்டும் வந்திருக்கா. அவளும் மிஸ்டர் லூவ தான் மீட் பண்ண வந்திருக்கா. அப்போ நீ தான் மிஸ்டர் லூவோட கேர்ள் ஃப்ரெண்டா? அவனோட மேன்ஷன்ல ஸ்டே பண்ணியிருக்கிறது நீயா? அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஃபர்ஸ்ட் உனக்கு மிஸ்டர் லூ எப்படி தெரியும்? அப்படின்னு கேட்டா, நான் தான் சிட்டில ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றேன்ல, அதனால எனக்கு மிஸ்டர் லூவ தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்போ மிஸ்டர் லூ தான் என்னோட ஸ்பான்சர், என்னோட பாஸ் அப்படிங்கிற எல்லாமே உனக்கு தெரிஞ்சும் நீ என்கிட்ட தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்க அப்படிதானே? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறா. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளு அப்படின்னு சொன்னா, நீ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன நீ ஃபூல் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறா. சாரி நான் சொல்றது கேளு. என் பாய் ஃப்ரெண்ட் தான் மிஸ்டர் லூ. உனக்கு அவர பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? என் பாய் ஃப்ரெண்ட தான் நீ லைக் பண்றேன்னு. அதான் நான் உன்கிட்ட இருந்து இத மறைச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோயினுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கன்வின்சிங்கா இல்லதான். ஹீரோவ பார்க்க போலான்னு பார்த்தா, ப்ளீஸ் என்னோட வழியில விட்டுரு. அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டு கேட்கிறா. நான் உன்ன பாய்சனிங் கேஸ்ல இருந்து உன்ன காப்பாத்துனேன்ல. அதுக்காக எனக்கு நீ பண்ணு. நான் உன் உயிர காப்பாத்திருக்கேன். அதுக்காக எனக்கு இந்த ஃபேவர் கூட பண்ண மாட்டியா? அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ போகும்போது நீ எங்களோட ரிலேஷன்ஷிப்ப சப்போர்ட் பண்ணுவ தானே? அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறா. ஹீரோ வெளிய வரான். வெளிய வந்தது நீ இங்க என்ன பண்ற? செஞ்சு எங்கங்க? அப்படின்னு தான் அவன் தேடுறான். ஹீரோயின் நடந்து வரும்போது மறுபடியும் அவளுக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது. ஸோ அங்கேயே கீழே உட்காந்துடுறா. இப்போ ஹீரோ தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். போகும்போது தான் அவன் ஃப்ரெண்டு சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அவன் சொன்னது கரெக்ட் தான். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா நான் அவளோட பாஸ்ட்டை பார்க்கக்கூடாது. நான் அவளை தானே லவ் பண்றேன். அந்த குழந்தை யாரோட குழந்தையா இருந்தாலும் சரி, அது பிறந்த பிறகு நான் என்னோட குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேன். எனக்கு இப்போ முக்கியம் 2 பேரோட உயிரை காப்பாத்துறது தான் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அங்க போய் செக் பண்ணி பார்த்தா அவ பிரெக்னென்ட்லாம் கிடையாது. அவளோட ரெகுலர் பீரியட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினா அப்ப நான் உண்மையா பிரெக்னென்ட் கிடையாதா? அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் அன்னைக்கு செக்கப்க்கு வந்திருக்கும் போது யூரின் சாம்பிள் எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ இன்னொரு லேடியும் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அமாண்டா கால் பண்ணி உன் ரிப்போர்ட் சரியில்லை. இது என்ன நாயா டைப் பண்ணிச்சு இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கால் பண்ணி திட்டிட்டு இருப்பா. ஸோ ஹீரோயினோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த கால்ல தான் இருக்கும். அந்த டைம் பக்கத்துல நின்ன பொண்ணு இவளோட யூரின் சாம்பிள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஹீரோயினுக்கு ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு. இப்ப அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆயிடுச்சு. டாக்டர் நீங்க எதுவும் தப்பான ஃபுட்ட சாப்பிட்டீங்களா? ஏன்னா நார்மல் பீரியட்ஸ்க்கு இவ்ளோ ப்ளீட் ஆகாது. உங்களுக்கு அதிகமா ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கு. நீங்க ஏதோ தப்பான ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு நினைச்சு ரொம்பவே கான்ஷியஸா தான் ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன். விட்டமின்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப அந்த பில்ஸ் எடுத்து காமிக்க, இது அபார்ஷன் பில்ஸ் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. அபார்ஷன் பில்ஸா? இது எதுக்கு ஜியாங் எனக்கு குடுத்தா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த டைம் ஹீரோவும் ஜியாங்னு யாரு? நீ பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு தெரிஞ்சு உனக்கு அபார்ஷன் பில்ஸ் குடுத்துருக்கா? அப்படின்னு கேட்க, அதையும் என்கிட்ட கேட்குற? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கால்ல அவகிட்ட போய் கேளு அப்படின்னு ஹீரோயின் கோவமா சொல்றா. அப்ப அங்க வர பிரதரும் அதை கேட்டுட்டு, இவன் தான் ஜியான் கூட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கோவத்துல இப்ப ஹீரோ அடிக்கிறான். ஹீரோ திரும்ப அடிக்க போறான். இது ஹாஸ்பிட்டல் சண்டை போடாம இருங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், அவளுக்காக பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டாப் பண்றான். ஜியாங் எனக்கு அபார்ஷன் பில்ஸ் கொடுத்தானா அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நானும் ஹீரோயின் இன்வால்வ் ஆயிருக்கோன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்னா உன் வீட்ல இருக்கால உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவதான் அப்படின்னு சொன்னா, அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப எதுக்கு 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நான் ஸ்பான்சர் பண்ண பொண்ணு. சிட்டில வந்து ஒர்க் பண்ண போறேன்னு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி லெட்டர் போட்டா. அந்த டைம் நான் அவளுக்கு இங்க ரூம் பார்த்து குடுக்கலான்னு தான் பார்த்தேன். அவ தான் எனக்கு இங்க யாருமே தெரியாது. என்னோட ஃபேமிலி யாருமே இங்க கிடையாது. அதனால உங்க வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லி, அவ தான் அங்க ஸ்டே பண்ணியிருக்கா. எனக்கும் அவளுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அட முட்டாள்! நாங்க 2 பேரும் ஒரே வில்லேஜ்ல இருந்து தான் வந்திருக்கோம். என் கூட எத்தன நாள் லெட்டர் எழுதியிருப்பீங்க. பட் அவளும் நானும் டிஃப்ரெண்டா இருக்கோம்னு கூடவா தெரியல உங்களுக்கு? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அப்போ நீ என்ன சொல்ல வர? நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டா, ஆமா நீங்க ஸ்பான்சர் பண்ண பொண்ணு நான் தான். அவ என்னோட ஃப்ரெண்டு ஜியாங் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் தான் உன்னை பிக்கப் பண்றதுக்காக அசிஸ்டன்ட் அனுப்புனேன் அப்படின்னு இப்ப அசிஸ்டன்ட கூப்பிட்டா, சாரி பாஸ் நான் மிஸ் அப் பண்ணிட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கறான். என்னால இன்னுமே நம்ப முடியல. அவ என் உயிரை காப்பாத்தின பொண்ணு.
அவ எப்படி என்ன ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. நான் இப்போ உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும் அப்படின்னு பிரதர் இப்போ ஸ்டார்ட் பண்றான். அன்னைக்கு கேஸ் பாய்சனிங்ல ஹீரோயினை காப்பாத்துனது பிரதர் தான். ஹீரோயினோட ட்ரெஸ் அந்த நெருப்புல எரிஞ்சிருக்கும். அதனால அவ ட்ரெஸ் இல்லாம இருந்திருப்பா. அதை நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சா அவளுக்கு ஆக்வர்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஃப்ரெண்டு கிட்ட நீ தான் அவளை காப்பாத்துனேன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அன்னைக்கு உன்னை காப்பாத்துனது ஜியான் கிடையாது அப்படின்னு இப்ப பிரதர் சொல்றான். இதை கேட்டு ஹீரோ இப்ப பிரதர் அடிக்கிறான். நீ எப்படி அவளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீ ஏன்டா இப்ப இம்மெச்சூரா நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோயின் அவனை திட்டுறா. அப்புறம் தம்பிக்கும் தேங்க்ஸ் சொல்றா. அவ என்னை காப்பாத்தவே இல்லை, ஆனா சேவியருங்கிற கார்டை யூஸ் பண்ணி என்கிட்ட நிறைய ஃபேவர் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் இந்த டைம் அவ பண்ணது இது மட்டும் கிடையாது, அந்த கார் ஆக்சிடென்ட் கூட அவ தான் பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது எப்படி பாசிபிள்? நம்ம கம்பெனில இருந்தா நம்ம பிசினஸ் ட்ரிப் போனோம். நான் எந்த கார்ல போவேன், எந்த பிளேஸ்க்கு போவேன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. மேபி இன்சைடர் யாராவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ இப்போ கோவமா இருந்துக்கிறான். என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, அவ உன்னை ஹார்ம் பண்ணியிருக்கா, நான் அவளை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அவளுக்காக உன்னோட கையை நீ டேட்டி ஆயிக்காத, இதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன். அவளை லீகலா பனிஷ் பண்ணும். அவ இது வரைக்கும் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா அவளோட வழியிலேயே போகணும். அவளுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்டு அவசரமா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டு இருக்கா. எங்க போற அப்படின்னு கேட்டா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நானும் ஹீரோயினும் ஒரே வில்லேஜ்ல இருந்து தான் வந்தோம், இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. பிளானே அவளுக்காக தான் போட்டிருக்கோம், அப்புறம் எப்படி அவளை விடுறது? அதனால அவகிட்ட இப்ப சாஃப்டா பேசுறான். இனி அவளை பத்தி என்கிட்ட பேசாத, அவளோட வயித்துல உள்ள குழந்தை யாரோடதோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா நீ கிடையாதா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் கிடையாது. எல்லாருமே சொல்ற மாதிரி அவளோட கேரக்டர் சரியில்லை. ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு வந்து என் கூட க்ளோஸா இருந்தா, அப்புறம் என் ஃப்ரெண்டு கூட க்ளோஸா இருந்தா, இப்போ அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கூட தெரியல. ஒன்ஸ் நான் அவளை லைக் பண்ணது உண்மைதான், பட் இப்போ அவளை பார்த்து எனக்கு வெறுப்பா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இதை கேட்டா அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. நான் இவ்வளவு நாள் அவளுக்காக ஒன்னு இக்னோர் பண்ணிட்டேன், இனி நான் ஒன்னு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறேன். நீ லூ ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு வர போற, ஸோ லூ ஃபேமிலி பிசினஸோட ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத நீ சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கணும். அதனால கம்பெனில உனக்குன்னு ஒரு போஸ்டிங் அசைன் பண்றேன், நாளைக்கே கம்பெனில ஜாயின் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது கேட்டு அவளுக்கு செம ஜாலியாயிடுச்சு. அப்போ ஃபியூச்சர்ல நான் தான் லூ ஃபேமிலியோட மேடம் ஆக போறேன் அப்படின்ட்டு அவ செம ஹாப்பி ஆயிட்டா. ஆஃபீஸ்ல ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நியூவா ஜாயின் பண்ண பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதான் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜியாங். அவளை தான் நம்ம பாஸ் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பொண்ணு இதுக்கு முன்னாடி பாஸ்க்கு வேற ஒரு பொண்ணெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு கூட எப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, பார்க்கதான் இன்னசென்ட் மாதிரி இருந்தா, பட் அவளோட கேரக்டரே சரியில்லை, அதனாலதான் பாஸ் அவளை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்க இப்ப ஹீரோயின் வரா. என்ன எங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களாம் இப்ப ஹீரோயினும் ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. அமண்டாவா வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கம்பெனிக்கு திரும்ப வருவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை போய் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் ரிசைன் பண்ண போறேன்னு லெட்டர் எதுவும் சப்மிட் பண்ணவே இல்லையே, அப்புறம் ஏன் நான் கம்பெனிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் வரா. உனக்குலாம் ஷேமே இல்லையா, எப்படி பாஸை செடியூஸ் பண்ண பார்த்தா அதுல ஃபெயிலியர் ஆயிட்ட, இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்காத. ஏன்னா பாஸ்க்கு இப்போ ஃபியான்சி இருக்காங்க, அவங்கள தான் பாஸ் ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்கா. யாருன்னா அந்த ஜியாங் தான். ஜியாங்கே இப்போ ஹீரோயினை புள்ளி பண்ணதான் செய்யறா. மேடம் நான் உங்களுக்கு போய் காஃபி போட்டு வரவா அப்படின்னு கேட்டா, நீ போக வேண்டாம், சென்ஜியாங் நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோயின் அனுப்புறா. நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, மேடம் சொல்றாங்க நீ போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வராங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் போட்டு வரா. அதையும் குடிக்காம ஹீரோயின் மேல ஊத்தி விடுறா. இவ்வளவு சூடா கொண்டு வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொண்டு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேல ஊத்திடுறா. ஹீரோயினுக்கும் செமையா காண்டாகுது. ஓவர் ரியாக்ட் பண்ணா பிளான் சொதப்பிடும் அப்படின்ட்டு ஹீரோயினும் பொறுமையா போறா. இப்ப அவளோட வேலையை பார்த்துட்டு இருந்தா பக்கத்துலயே போயிட்டு ஜியா, உனக்கு நிறைய டாஸ்க்லாம் இருக்கும், ஒர்க் பண்றதுலாம் கஷ்டமா இருக்கும்ல, என்ன பாரு நான் எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாம், எனக்காக ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சீன் போட்டுட்டு இருக்கா. நானும் ஹீரோ சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போறோம், அப்புறம் நான் பாஸோட ஒய்ஃப் ஆயிடுவேன், நீ எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்ப, எப்பவுமே நீ என் லெவலுக்கு வந்ததே கிடையாது, என்னையும் வர முடியாது, இப்படியே எனக்கு கீழே தான் நீ லாஸ்ட் வரைக்கும் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வேண்டான்னு டிஸ்கார்ட் பண்ண பொருளை தான் நீ இப்ப தூக்கி வச்சிட்டு இருக்க, அதனால ஏன் முன்னாடி வந்து நின்று சீன் போடாத அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. நீ என்ன சொன்னாலும் சரி, ஸ்டேட்டஸ்ல நீ எப்பவுமே என்னை விட முன்னாடி போக முடியாது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு திட்டிட்டு போறா. இங்க ஹீரோயினும் அப்செட் ஆயிட்டா. ஹீரோ வந்து ஹாய்னு காமிச்சா ஹீரோயின் முறைச்சு பாக்குறா. இப்படியே போனா அவ கோவத்துல ஏன் மேல காமிப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அவ பயத்துல முழிக்கிறா. உடனே ஆபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சீரியஸா பேசுறான். ஆபீஸ் ரூமுக்கு போன ஹக் பண்ணிட்டு, எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களாம் உன்னை புள்ளி பண்றாங்கல்ல
அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். இதெல்லாம் பண்ணா தான் கம்பெனில உள்ள கருப்பட கண்டுபிடிக்க முடியும். நெறைய பேரு எனக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. யாருங்கிறத தான் சீக்கிரமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ இதுவரைக்கும் இத கண்டுபிடிக்கலையா? அமண்டாவும் ஜியாங்கும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிற மாரி எனக்கு தோணுதே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. அப்போ ஹீரோவும் ஈவென்ட்ல நடந்ததுக்கு அப்புறம் அமண்டாக்கு உன் மேல ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு நான் அவள எதுவுமே பண்ணல. ஆனா அந்த வாட்டர் குடிச்ச பிறகு தான் அவளுக்கு ஸ்டொமக் பெயின் வந்தது. மேபி இதெல்லாம் ஜியாங்கோட பிளானா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. என்னோட நேம டேமேஜ் பண்றது தான் அவளோட பிளானா இருந்திருக்கும். பட் அது நடக்காததுனால அமண்டாவ வச்சு என்ன இந்த கம்பெனிய விட்டு அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோவும் அந்த மாதிரி தான் நினைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அவங்க எவ்வளோலாம் எனக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அவங்களுக்காக பெரிய கிஃப்ட்டா ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி நைட் நான் உன்னை வந்து மீட் பண்ண வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நைட் ஆயிடுச்சு ஹீரோவும் வந்துட்டான். ஹீரோயின் வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் இப்ப தேவையா அப்படின்னு கேட்டா, இதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதே அப்படின்னு ஹீரோ சொல்றான். இருந்தாலும் என்னோட கன்சர்ன் இல்லாம நீ ஏன் என்னை பத்தி பேட் தாட்ஸ் எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ திரும்பும்போது அவன் கையில கிஃப்ட் இருக்கு. டேய் நீ கிஃப்ட் கொடுக்கதான் வந்தியா அப்படின்னு கேட்டா, ஆமா நீ வேற என்ன நினைச்ச? உன்னோட மைண்ட் தான் தப்பு தப்பா யோசிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் நீ என்னடா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுன்னு சொன்னியே அப்படின்னு கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி உனக்கு காஸ்ட்லி பேக் வாங்கி கொடுத்தேன்ல ஃபர்ஸ்ட் டைமு, இது செகண்ட் டைமு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளுக்கு நெக்லஸ் தான் ப்ரெசென்ட்டா வாங்கிட்டு வந்திருப்பான். இது காஸ்ட்லியா தெரியுது அப்படின்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே பெஸ்ட்டான ஒன்று தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அவன் தான் ஹீரோனுக்கு போட்டு விடுறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமான்னு ஒத்துக்கிறா. அப்படியே பக்கத்துல போய் கிஸ் பண்ண போறான். அப்ப பார்த்து கால் வருது. அவன் எந்திரிக்கவும் பாக்கெட்ல இருந்து ஒரு கவர் கீழே வருது. அத ஹீரோயின் எடுக்கிறா. அதுல பார்த்தா என்னோட நெக்லஸ். இதே மாதிரி சேம் நெக்லஸ் இருக்கு. இது என்னது? ஹோல்சேல் மார்க்கெட்ல மொத்தமா வாங்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறா. என்ன எக்ஸ்பிளைன் பண்றத கேளு அப்படின்ட்டு அவன் ஒரு மேட்ரை சொல்றான். ஹீரோயின்காக கிஃப்டையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அங்க ஜியாங்க வந்திருப்பா. இது எனக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு எடுக்க வருவா. கிஃப்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி வாங்குறது ரொம்பவே இன்டீசென்ட் அப்படின்ட்டு ஹீரோ திட்டியிருப்பான். சாரி இது எனக்காக தானே அப்படின்னு கேட்கும்போது, மிஸ்ஸஸ் லோ பொசிஷனுக்கு வரணும்னா கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ லைட்டா வார்ன் பண்ணுவான். சரி நான் இனி கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. இப்போ அவ பார்த்ததுனால அவளுக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லைன்னா சந்தேகம் வந்துடும்ல. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஃபேக்கா ஒன்று ரெடி பண்ணியிருப்பான். ஸோ இது ஃபேக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க நெக்ஸ்ட் டே ஜியாங் ஃபேக்கான நெக்லஸை போட்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்கா. 2 மில்லியனுக்கு நெக்லஸ் உங்களுக்கு பாஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ் உங்கள அவ்ளோ கேர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அமண்டா வந்து பில்டப் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் ஹீரோயின் மாதிரி சீன் போடுறதுக்காக தான். அப்பதான் ஹீரோயின் காத்துலயே சேம் நெக்லஸ் இருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோ எனக்கு இதை கிஃப்ட் பண்ணான்னு தெரிஞ்சதும் நீ ஃபேக்கான ஒன்று வாங்கி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கேக்குறாங்க. என்னோடது ஃபேக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா பாஸ் வாங்கி கொடுத்தது தான் ஒரிஜினல் பீஸா இருக்கும். அதை மேடம் போட்டிருக்காங்க. அப்போ நீ போட்டிருக்கிறது ஃபேக் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க. ஃபேக்கா இருந்தாலும் பரவாயில்ல என்னை மாதிரி நீயும் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நெக்லஸை பிடிச்சி இழுக்கிறா. அது அத்து போச்சு. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே சேட் ஆயிட்டா. 2 மில்லியன் நெக்லஸ் போச்சு அப்படின்னு. அதே சோகத்துல போய் ஹீரோ கிட்ட வரா. என்னாச்சு ஏன் அல்றா அப்படின்னு கேட்டா, அவங்க இந்த நெக்லஸ் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. சரி அழாத அழாதுன்னு ஹீரோ காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயினோட மூட் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு பிளான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றா. ஓ மண்டை ஃபுல்லா பிளான் தான் ஓடிக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு ஹீரோ என்ன பிளான்னு கேட்குறான். அதுபடி அடுத்த அமண்டாவை கூப்பிட்டு நான் உன்னை ஃபயர் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னதுக்கு ஃபயர் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நீ மிஸ்ஸஸ் லூவை அஃபெண்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நானும் மேடம் நல்ல க்ளோஸ் டேர்ம்ஸ்ல தான் இருக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. நான் ஆல்ரெடி உன்னை ஃபயர் பண்ணிட்டேன். நீ ஹெச்ஆர்ட்ட போய் உன்னோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஸோ அதே கோவத்துல இப்போ ஜியாங்க மீட் பண்ண வரா. நான் அவளை ஃபயர் பண்ணிட்டேன். நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ ஹீரோயினும் அமண்டாவை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க போயிட்டு உன்னோட வேலை முடிஞ்சதை நான் கழட்டி விடலான்னு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கூட சண்டை போடுறா. என்ன பேசுற நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவ சொல்றா. நீ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்த மிஸ் சென்னை வேலையை விட்டு அனுப்பணும் அவளை கொலை பண்ணணும்னு நீ தான் ட்ரை பண்ண. அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். கார்ல இருந்த பிளேட்டை டேம்பர் பண்ணி விட்டேன். பட் இப்போ உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதை நான் கழட்டி விடலான்னு பாக்கியா. நான் இப்போ சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. நான் உனக்காக நிறைய பண்ணியிருக்கேன். அப்படியே நீ என்ன இந்த வேலையிலேருந்து ஃபயர் பண்ண நான் தனியா போக மாட்டேன். நீ பண்ண எல்லாத்துக்கான ப்ரூஃப் என் மொபைல்ல இருக்கா. அது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ மிரட்டுறா. சரி நான் என்ன பண்ணலான்னு பாக்குறேன். நான் ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜியாங் சொல்றா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிட்டா.
இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு, "பாரு என்னை மாதிரி இன்டெலிஜென்ட்டான பொண்ண நீ எங்கேயுமே பார்க்க முடியாது." அப்படிங்கிற மாரி சீன் போட்டுட்டு இருக்கா. "என்ன இப்போ ப்ரூஃப் கிடைச்சிருச்சா? அதுக்கு தான் இப்படி சீன் போடுறியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, எல்லாம் ரெடியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறா. ஆமாண்டா, லூ குரூப்ல 10 இயர்ஸா ஒர்க் பண்றா. அவ இந்த மாதிரி ஒரு ட்ரேட்டர் ஆவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். எப்பவுமே ஒரு ஆளோட அப்பியரன்ஸ வச்சு ஃபுல்லா நம்பிறக்கூடாது. இப்பதான் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுல்ல, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வெயிட் பண்ணு. அவங்க என்னமா பிளான் போட்டு பண்ணாங்க, அதே மாரி நம்மளும் பெருசா செய்யணும். அவங்க ஸ்பாட்லைட்ல வரணுங்கிறதுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணாங்க. ஸோ அவங்களோட லைஃப்லயே மோஸ்ட் மெமரபிளான டே நமக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இப்போ வீட்டுக்கு போகும்போது ஜியாங் ஆல்ரெடி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. "நீ அமண்டாவ ஃபயர் பண்ணிட்டியாமே?" அப்படின்னு கேட்க, "அதுக்கு என்ன? நீ அவளுக்காக பேச வந்திருக்கியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கோவமா கேட்குறான். "அவ உன்னோட கம்பெனில 10 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்கா. அந்த பெர்சன இப்போ ஃபயர் பண்ணா மத்தவங்கலாம் என்ன நினைப்பாங்க?" அப்படிங்கிற மாரி அவ கேட்க, "அவ உன்ன தனிமைப்படுத்துனதுனால தான் நான் அவள ஃபயர் பண்ணேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்ன எப்போ தனிமைப்படுத்துனா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, உனக்கு ஒர்க்ல டாஸ்க் எதுவுமே குடுக்கல. மத்த எம்ப்ளாயீஸ் கூட உன்ன கம்யூனிகேட் பண்ண விடவே இல்ல. அததான் உன்ன ஐசோலேட் பண்ணி யார் கூடயும் பழகாம வச்சிருந்தா. அதுக்காக தான் நான் அவள ஃபயர் பண்ணேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஐயோ! அது அப்படி இல்ல. நான் இப்ப தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒர்க் பர்டன் அதிகமா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஒர்க் எல்லாம் அவ பார்த்துக்கிட்டா. நான் இப்ப புதுசா தானே வந்திருக்கேன். எனக்கு அங்க யாரையுமே அந்த அளவுக்கு தெரியாது. நீ இப்போ அவளையும் ஃபயர் பண்ணா எனக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்கப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றா. "சரி, உனக்கு விருப்பம்னா ஓகே. நான் அவள திரும்பவும் கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிடுறான். சொல்றதெல்லாம் இவன் கேட்குறானே அப்படின்னு அவளுக்கும் ஹேப்பியா இருக்கு. பட் பக்கத்துல போனா மட்டும் தள்ளி தள்ளி ஓடிடுறான். இப்போ ஹீரோவும் நம்ம கம்பெனில இன்னும் 1 மந்த்ல ஆனுவல் பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி அப்ப என்னோட ஃபியான்சி நீ தானே எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போற அப்படின்னு சொல்ல இவளுக்கும் செம்ம ஹேப்பியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ உனக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு போறான். ஸோ இன்னும் 1 மந்த்ல எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்க போதா அப்படின்னு அவளுக்கு செம்ம ஹேப்பியா இருக்கு. அத விட பெரிய ஹேப்பினஸ் என்னன்னா, ஹீரோயின் முன்னாடி அது எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போ ஃபைனலி அவங்க வெயிட் பண்ண டேயும் வருது. இன்னைக்கு தான் பாஸ் உங்கள அவங்களோட ஃபியான்சின்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதனால நான் நெறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு காசு குடுத்து வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு எல்லா நியூஸ்லயும் நீங்க தான் வரப்போறீங்க. ஹீரோ அனௌன்ஸ்மென்ட் குடுத்ததும் எல்லாரும் உங்கள தான் ஃபோட்டோ எடுக்க போறாங்க. அப்படிங்கிற மாரி இங்க அமண்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாம் ஹேப்பியா தான் போயிட்டு இருக்கோம். அங்க ஹீரோயினும் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்திருப்பா. அவள பார்த்ததும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும், "நீங்க தான் மிஸ்டர் லூவோட ஃபியான்சியா?" அப்படின்னு அவகிட்ட போய் பேசுறாங்க. ஆமான்னு அவளும் பேசிட்டு இருக்கா. இங்கருந்து ஜியாங்கும் அமண்டாவும் செம கோவமா போறாங்க. "உனக்கு வெட்கமே இல்லையா? இந்த பார்ட்டில நீ வந்து கலந்துக்கிற?" அப்படிங்கிற மாரி அவள பார்த்து கேட்குறாங்க. "நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி, அதனால வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு என்னதான் மிஸ்டர் லூ அவங்களோட ஃபியான்சின்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆனா நீ இந்த மாரி காஸ்டியூம் பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு வெட்கமா இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே என்ன தான் பார்க்க போறாங்க, ஒண்ணு இல்ல. அப்படிங்கிற மாரி அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் மிஸ்டர் லூ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும், "பாரு, அவன் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்ததும், "நான் இன்னைக்கு என்னோட பர்சனல் மேட்டர் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ண போறேன். என்னோட ஃபியான்சி எல்லாரும் முன்னாடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன்." அப்படின்னு சொல்ல, ஜியாங்க்கு செம ஹேப்பியா இருக்கும். ஹீரோயின் தான் அவமானப்பட போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. "சென் ஜியாங் தான் என்னோட ஃபியான்சியா?" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ கொஞ்சம் பேர் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அமண்டாவும், "இங்க என்ன நடக்குது? உங்கள தானே ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்." அப்படின்னு கேட்கிறா. "வெயிட் பண்ணு, நான் அவன்கிட்டயே கேட்கிறேன். மிஸ்டர் லூ, நான் தானே உங்களோட ஃபியான்சி." அப்படின்னு கேட்டா, "ஒண்ணு எப்படி மறப்பேன்? உனக்காகவும் ஒரு அனௌன்ஸ்மென்ட் வச்சிருக்கேன்." அப்படின்னு ஹீரோ அந்த வீடியோ டிஸ்ப்ளே பண்றான். அதுல 2 பேரும் கார் ஆக்சிடென்ட் பத்தி பேசினது தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இவங்க 2 பேரும் பேட் பீப்பிள்ன்னு தெரிஞ்சிருது. உடனே செக்யூரிட்டிஸையும் கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த டைம் ஜியாங் ஹீரோயின பார்த்து, "நம்ம 2 பேரும் ஒரே வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு." அப்படிங்கிற மாரி அவள பார்த்து கெஞ்சுறா. "சரி, அவள விடுங்க." அப்படின்னதும் மறுபடியும் அவளோட டிராமாவ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. "நான் உன் உயிரையே காப்பாத்திருக்கேன். எனக்காக மிஸ்டர் லூ கிட்ட மன்னிப்பு கேளேன். என்ன மன்னிச்சு விட சொல்லு." அப்படின்னு மறுபடியும் அந்த மேட்டர கொண்டு வர ஹீரோயின் கடுப்பாயிட்டா. "என்னம்மா நீ என்கிட்ட பொய் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்த?" அப்படின்னு இப்ப அவளுக்கு பலார்ன்னு ஒண்ணு வைக்கிறா. "உனக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சா? ஜியான் என்ன உன்ன காப்பாத்துனான். அது கரெக்ட் தான். ஆனா அவன் தான் என்கிட்ட வந்து மாத்தி சொல்ல சொன்னான். அவன் ஒரு பெர்வெர்ட். தன்னோட சிஸ்டரையே ரொம்ப வருஷமா லைக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் தான் என்கிட்ட வந்து மாத்தி சொல்ல சொன்னான். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நீ ப்ளேம் பண்ணணும்னா அவன ப்ளேம் பண்ணு. என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது." அப்படின்னு ஜியாங் சொல்றா. "நீ இப்போ கூட உன்னோட தப்பு என்னங்கிறத ஒத்துக்க மாட்டல்ல?" அப்படின்னு கேட்டா, "நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் புவரா பிறந்துட்டேன். என்னோட சிப்லிங்ஸ நான் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நான் சிட்டிக்கு வந்து என்னோட லைஃப்ப நான் டெவலப் பண்ணணும்னு நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு அவ கேட்கிறா. "அப்போ நான் புவர் ஃபேமிலில பிறக்கலையா? எனக்கு சிப்லிங்ஸ் கிடையாதா? நானும் அதே வில்லேஜ்ல இருந்து தானே வந்தேன். நீ பண்ண பெரிய தப்பு சின்ன வயசுல இருந்தே எதுக்கு எடுத்தாலும் என் கூட நீ கம்பேர் பண்ணுவ. என்னோட கிரேட், என்னோட டிகிரி எல்லாத்தையும் உன் கூட கம்பேர் பண்ணி பார்த்து என் மேல பொறாமப்படுவ.
அதுதான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உன்னோட பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா, நீ என்னை விட அதிகமான கிரேட் வச்சிருந்த. எனக்கு ஸ்பான்சர் கிடைக்கல. உனக்கு நீ படிக்கிறதுக்காக ஸ்பான்சர் கிடைச்சாங்க. அதனால நீ என்னை விட முன்னாடி போயிட்ட அப்படின்னு சொல்றா. அப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் மார்க் எடுத்தேன்னா அதுக்கு காரணம் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு நான் எவ்வளவு மணி நேரம் போய் படிச்சேங்கிறது உனக்கு தெரியாது. நான் படிக்கிறதுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். வெறும் பண்ண சாப்பிட்டு எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக நான் அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுவேன். அப்படிலாம் இருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்தத நீ படின்னு உனக்கு தந்தா, நீ அத எடைக்கு போட்டு வந்த. ஸோ நான் எஃபோர்ட் போட்டது, நீ எஃபோர்ட் போட்டது ஒண்ணு கிடையாது. ஸோ என்ன உன் கூட கம்பேர் பண்ணாத. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோ பார்த்து, மிஸ்டர் லூ உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே? நீங்க எனக்கு நெக்லஸ்லாம் ப்ரெசென்ட்டா குடுத்தீங்க தானே? இவ சொல்ற எதையுமே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த நெக்லஸ் மேட்டரே நானே முடிச்சு வச்சுடுறேன். இது ஒரிஜினல் கிடையாது. உனக்கு அவன் குடுத்தது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. போலீஸ்ட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. அந்த காரோட பிரேக்க டேம்பர் பண்ணது நான் கிடையாது. அமண்டா தான். சோ இந்த மேட்டர்ல என்ன மாட்டி விட முடியாது அப்படின்னு அவ சொல்றா. அமண்டாவும் என்ன நீ இப்படி பேசுற? நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அமண்டா பாக்குறா. அப்போ ஹீரோ பார்ட்டி மேட்டரை பத்தி பேசுறான். அன்னைக்கு நீ வாட்டர்ல ட்ரெஸ் போட்டல. அமண்டா அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா. சோ அந்த மேட்டருக்கு நீ தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லு. அத பண்ணது நீயா? அப்படின்னு அமண்டா இப்ப அவ கூட சண்டைக்கு போறா. சோ நீ தான் என்ன ஹார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் உன்னோட பிளானுக்கு என்னைய யூஸ் பண்ணிக்கிட்டியா? அப்படின்ட்டு இப்ப அவ கூட சண்டை போடுறா. 2 பேரையும் இப்ப செக்யூரிட்டிஸ் இழுத்துட்டு போறாங்க. இப்போ ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றான். வில் யூ மேரி மீ அப்படின்னு. ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோயின் எனக்கு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஒர்க்க பிஸியா பாத்துக்கிட்டு இருக்கா. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றேன்னு எனக்கு தண்ணி குடுக்கறதுக்கு ஆள் கிடையாதா? அப்படின்னு இப்போ ஹீரோ கூப்பிடுறா. உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? அப்படின்னு வந்து நிக்க, எனக்கு ஒரு லெமன் டீ வேணும். 1 ஸ்லைஸ் லெமன், 2.3 கிராம் ஹனி, அப்புறம் 46 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் ஹீட் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் மைன்யூட்டா சொல்லிட்டு இருக்கா. இது ஏதோ பர்சனல் ரிவெஞ்ச் மாதிரில தெரியுது அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படிதான் இருக்கும். நீ பாஸா இருக்கும்போது என்ன வேலை வாங்கினால இப்ப நீ பண்ணு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் ஹீரோயின் தான் பாஸ் மாதிரி ஹீரோ கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கா. அவங்களோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா ஹாப்பியா போற மாதிரி காமிக்கிறதோட இந்த டிராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.